இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதுக்காக, மனமகிழ்ச்சியின் நாளின் ஆண்டவரே இந்த மகிமையான ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த துதி ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவருடைய உதடுகளிலும் இருந்து ஆண்டவர் துதிகளை ஸ்தோத்திரங்களை பெற்றுக்கொள்ளுவீராக. இந்த ஆராதனையில் எங்கள் உள்ளங்கள் தேவனோடு இசைந்து திட்டத்தை அறிந்து கொள்ளவும் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பிள்ளைகளாக எங்களை அர்ப்பணிக்கவும் கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்கள் வாழ்க்கையில் மேன்மையுள்ள ஆண்டவரே நபர்களாய் எங்களை மாற்றுகிற ஆராதனையாக, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் எங்களை உருவாக்கும் ஆராதனையாக காணப்படட்டும். உம்மை உயர்த்துகின்றோம், எங்களை தாழ்த்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவ நாம் மகிமைப்படும்படியாக ஆராதனை கீதங்கள் 405 கீதங்களும் கீர்த்தனைகளும் 5 பாடுவோம். பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாடல். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 405 கீதங்களும் கீர்த்தனைகளும் 5 பாடுவோம்.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆண்டுடைய பரிசுத்த சன்னதியில் வந்திருக்கின்ற நாம் இந்த நாளிலும் அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக வந்திருக்கின்றோம். நாம் நம்முடைய பாவங்கள், குற்றங்களை மாயமாய் மறைத்து கொள்ளாமல் நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்திலே தயவாய் அறிக்கையிடுவோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தின் வாயிலாக நம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிடலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வலுவி அலைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முத பரிசுத்த கற்பனையில் குரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமேலை தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களை செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்கிறோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவம் லட்சணமாக இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான முது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்துவதாக வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். உட்கார்வோம். இந்த நாளிலும் நம் மத்தியிலே ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கேட்டுக்கொண்டபடி விஸ்வாணி குழுவினர் வந்திருக்கின்றார்கள். ஒருவேளை கடந்த நாட்களிலே பல நாட்கள் ஆயிடுச்சு இந்த மிஷினரி ஸ்தாபனங்களெல்லாம் கூப்பிட்டு அப்படிங்கிற ஒரு நிலையில் மிஷினரி ஸ்தாபனங்கள் இனி வரிசையாக விஸ்வாணி, ஷாலோம், IMS குழுவினர்களை நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைப்போம் என்ற ஒரு நோக்கத்தில் மாணிக்கராஜ் அண்ணனை தொடர்பு கொண்டு கேட்டேன். அப்பொழுது அவர்கள் ஒப்புக்கொண்டு இந்த நாள் இந்த ஊழியத்தை அவர்கள் நமக்கு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அண்ணன் அவர்கள் நம்முடைய ஏரியா பொறுப்பாளர் மாணிக்கராஜனை அவங்க நம்ம பகுதியிலிருந்து விஸ்வாணி பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளில் அவர்கள் இந்த ஊழியத்தை நமக்கு ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். இன்பராஜ் ஐயா அப்படி தானே, அவங்க நாகர்கோவில் பகுதியிலிருந்து இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கின்றார்கள். அவர்களோடு வந்திருக்கின்ற நம்முடைய பவுலின் ஆலய ஜவகர் ஐயா, அவங்க குடும்ப நண்பர்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்பொழுதும் நான் தொடர்ந்து அவர்களுடைய கரத்தில் கொடுக்கின்றேன். பாடல், ஆராதனை, செய்தி வேலை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளையிலே உங்களோடு இருப்பதற்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே விஸ்வவாணி ஊழியத்தின் மூலமாக ஆராதனை செய்வதற்கு உங்களோடு இணைத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். அதனுடைய நோக்கம் என்ன, சித்தம் என்ன? ஆண்டவரே, பவுலை போல நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு விஷயமாக ஆண்டவரிடத்திலே நம்மை அப்படியே ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் பாவம் செய்தவர்கள், எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்கள். ஆனால் அவருடைய கிருபையால், அவருடைய இரக்கத்தால், அவருடைய பெரிய தயவினால் நம்மளை இந்த இடத்திற்கு கூட்டி சேர்ந்திருக்கிறார். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்துவோம். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சிந்தனைகள், வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்கள், தொழிலிலே நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் அப்படியே அப்புறப்படுத்தி வைத்துட்டு நீர் எங்களோடு இந்த காலை வேளையிலே சிறிது நேரத்திலே நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு என்னுடைய இருதயத்திற்குள்ளே நீர் வாரும் என்று சொல்லி அழைப்போம். ஒருவேளை நம்முடைய நாவினாலே நாம் ஆண்டவரை அழைப்போமானால், துதிப்போமானால், அந்த ஸ்தோத்திர பலியை, அந்த மகிமை பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை மன்னியும், என்மேல் தயவாயிரும் என்று சொல்லி கேளுங்கள். எல்லாரும்
இந்த இடத்திற்குள்ளே ஆண்டவருடைய பிரசன்னம் வரும்படியாக, அவருடைய மகிமையின் நிழலாட்டங்கள் நம்ம ஒவ்வொருவருடைய சரீரத்திற்குள்ளும் ஆத்மாவுக்குள்ளும் நிரப்பும்படியாக எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவருக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதனுடைய துதிகன மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு இரட்சகரின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது சங்கீதம் 5வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 86வது சங்கீதம் 5வது வசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறீர். கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர். உம்முடைய கிருபையினாலே அப்படி என்று சொல்லி தாவீது இந்த சங்கீதத்தை பாடுகிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்திலே நாம் இங்கே இருப்போம் என்றால் 7 மாதங்கள் ஆண்டவர் நம்மளை கிருபையாய் பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பத்திரமாய் பாதுகாத்தார். அநேக சூழ்நிலைகள், விபத்துகள், நாச மோசங்கள், நம்ம கூட இருக்கிற நிறைய பேர் இந்த நாளை காண முடியல, இந்த மாதத்தை காண முடியல, இந்த வருடத்திலே அவங்களை விட்டுட்டு நம்ம வந்துட்டோம். ஆண்டவர் நம்மை கிருபையாய் ஸ்தோத்தரித்து ஒரு பாடலை பாட போகிறோம். ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஒரு அருமையான பாடல். ஏன் நான் என்னுடைய ஆத்துமா ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னா, அவர் எனக்கு செய்த நன்மைகள் 1, 2, 3 கோடா கோடி கோடி, அவைகளை கவுண்ட்லெஸ், அவரை கவுண்ட் பண்ணவே முடியாது, அன்கவுண்டபிள். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் என்னையும் பொறுப்பாக வச்சு என்னையும் ஆசீர்வதித்து வழி நடத்திருக்கிறார். அதனால நான் ஆண்டவரை துதிப்பேன். அது மாத்திரமல்ல, எனக்காண்டி இந்த பூமிக்கு வந்தார், எனக்காண்டி நான் பட வேண்டிய இந்த கல்வாரி சிலுவை ஏற்றுக்கொண்டாரு. அதனால நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மாத்திரமல்ல, குடும்பமாய் நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே ஸ்தோத்தரிப்போம். இந்த பாடலை நாம் எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக பாடப் போகிறோம். கைகளை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. அல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. அல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. 1, 2 என்றல்ல, தேவன் செய்த நன்மைகள் கோடா கோடா கோடியாகுமே. 1, 2 என்றல்ல, 1, 2 என்றல்ல, தேவன் தந்த நன்மைகள் கோடா கோடா கோடியாகுமே. 1, 2 என்றல்ல, நீ செலுத்தும் நன்றிகள் கோடா கோடா கோடியாகட்டும். 1, 2 என்றல்ல, தேவன் தந்த நன்மைகள் கோடா கோடா கோடியாகுமே. 1, 2 என்றல்ல, நீ செலுத்தும் நன்றிகள் கோடா கோடா கோடியாகட்டும். அல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. நாட்டில் உள்ள மக்களே, பூமியின் குடிகளே, என்னுடன் தேவனை துதியுங்கள். நாட்டில் உள்ள மக்களே, பூமியின் குடிகளே, என்னுடன் தேவனை துதியுங்கள். நாட்டில் உள்ள மக்களே, பூமியின் குடிகளே, என்னுடன் தேவனை துதியுங்கள். கூட்டில் உள்ள பறவை போல், கூட்டில் உள்ள பறவை போல் சிக்கிக் கொண்ட நம்மையே விடுவித்த தேவனை துதியுங்கள். கூட்டில் உள்ள பறவை போல் சிக்கிக் கொண்ட நம்மையே விடுவித்த தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
நமக்காண்டி பெத்லகேம் வந்தாரே, கல்வாரிக்கு சென்றாரே, இயேசு எனக்காய் ஜீவன் விட்டாரே. இந்த சிநேகத்தை ஆத்மாவே சிந்திப்பாய். பெத்லகேம் வந்தாரே, கல்வாரிக்கு சென்றாரே, இயேசு எனக்காய் ஜீவன் விட்டாரே. பெத்லகேம் வந்தாரே, கல்வாரிக்கு சென்றாரே, இயேசு எனக்காய் ஜீவன் விட்டாரே. இம்மகா சிநேகத்தை ஆத்துமாவை சிந்திப்பாய், நெஞ்சமே நீ மறக்க கூடுமோ? இம்மகா சிநேகத்தை ஆத்துமாவை சிந்திப்பாய், நெஞ்சமே நீ மறக்க கூடுமோ? அல்லேலூயா, ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. நானும் என் வீட்டாருமோ போற்றுவோம் ஆராதிப்போம், இயேசுவையே என்றும் சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ போற்றுவோம் ஆராதிப்போம், இயேசுவை என்றும் சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ போற்றுவோம் ஆராதிப்போம், இயேசுவை என்றும் சேவிப்போம். எங்கள் பாவம் மன்னித்தார், எங்கள் தேவை சந்தித்தார், வருகை வரை நடத்தி செல்லுவார். எங்கள் பாவம் மன்னித்தார், எங்கள் தேவை சந்தித்தார், வருகை வரை நடத்தி செல்லுவார். அல்லேலூயா, ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. அல்லேலூயா, ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஜீவனுள்ள தேவனை துதி, ஜீவனுள்ள தேவனை துதி, ஜீவனுள்ள தேவனை துதி. அந்த பாடலினுடைய 4வது ஸ்டான்ஸாவை நம்ம எல்லாரும் மறுபடியும் பாட போகிறோம். இந்திய தேசத்தில் 33 கோடி தெய்வங்கள் உண்டு. இன்னும் மனிதர்களை, விலங்குகளை தாங்கள் எதற்கெல்லாம் அஞ்சுகிறார்களோ, பயப்படுகிறார்களோ அவைகள் எல்லாம் தெய்வமாய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். வட மாநிலங்களிலே மிக மிக ஒரு வேதனையான சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மளை மிகவும் விசேஷித்தவர்களாய் அழைத்திருக்கிறார். எதற்காக? அவரை ஆராதிப்பதற்காக. எதற்காக அவரை நம்ம ஆராதிக்கிறோம்? அவர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தார். இந்த உலகத்தில் நம்ம கிடைக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம் ஒன்று இருக்கும் என்றால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. இந்த பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்ததே வீண். இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அருமையான அந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. ஏன் நான் என் குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்றால் அவர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தார். அது மாத்திரமில்ல, எனக்கு இந்த உலகத்தில் நித்தியத்தில் என்ன தேவையோ அதையெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? சந்தித்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்டான்ஸாவை மாற்றம் நாம் திருப்பி பாட போகிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், போற்றுவோம் ஆராதிப்போம், இயேசுவையே என்றும் சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ போற்றுவோம் ஆராதிப்போம், இயேசுவை என்றும் சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ போற்றுவோம் ஆராதிப்போம், இயேசுவை என்றும் சேவிப்போம். எங்கள் பாவம் மன்னித்தார், எங்கள் பாவம் மன்னித்தார், எங்கள் தேவை சந்தித்தார், வருகை வரை நடத்தி செல்லுவார். சத்தமாக எங்கள் பாவம் மன்னித்தார், எங்கள் தேவை சந்தித்தார், வருகை வரை நடத்தி செல்லுவார். அல்லேலூயா, ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. எல்லாரும் சத்தமாக ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. அல்லேலூயா, ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. அடுத்ததாக கர்த்தரை துதியுங்கள் என்ற ஒரு பாடலை பாட போகிறோம். இந்திய தேசத்தினுடைய வட மாநிலம் 3 மாநிலங்கள் சந்திக்கிற ஒரு இடத்திலே ஒரு அருமையான குட்டி கிராமம் ஒன்று. நான் வேகமாக சுருக்கமாக சொல்லுகிறேன். அந்த கிராமத்திலே 10 கிராமங்களுக்கு ஒரு தலைவர் இருந்தார். அந்த அவருடைய சொந்த இடம், அந்த இடத்தை யாரும் வாங்க விற்க முடியாது. அந்த இடத்திலே எத்தனை பேர் வந்து விவசாயம் செய்து பாதி பங்கை இவருக்கு கொடுத்து விட வேண்டும். 2 மகன்கள்.
ஒரு நாள் இவருடைய சரீரத்திலே ஒரு வியாதி ஒன்று வந்தது. என்ன வியாதி என்று எல்லாரிடத்திலே போய் செக் பண்ணி பார்த்தாங்க. எல்லா டாக்டர்களையும் டயக்னோஸ் பண்ணாங்க. கண்டுபிடித்தார்கள் அது ஒரு மிக முக்கியமான ஒரு தோல் சம்பந்தப்பட்ட நோய் என்று கண்டுபிடித்தார்கள். சில நாட்கள் ஆனது அந்த நோய் அவருடைய சரீரத்தை மிகவும் வெகுவாய் பாதிக்க ஆரம்பித்தது. அவர் உடனடியாக தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்டார். 2 மகன்களும் அவங்களுடைய மருமகளும் சொல்லிவிட்டார்கள், இந்த வீட்டிற்குள்ளே நீங்கள் வர வேண்டாம், உங்களால் எங்களுடைய சுகாதாரம் பாதிக்கப்படும் என்று அப்புறப்படுத்தி விட்டார்கள். சில நாட்களானது ஒரு குறிப்பிட்ட ஒரு டாக்டர் வந்து அவரை பரிசோதித்து அவருக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டே வந்தார். இந்த நாட்கள் செல்ல செல்ல அவருடைய கால்களிலே பாதத்திலே மிக பெரிய அளவிலே இதனுடைய பாதிப்பு இருந்தது. அந்த டாக்டர் அதை பரிசோதித்து கொண்டிருக்கும் போது அவருடைய விரல்களிலிருந்து ஒரு பெரிய புழு ஒன்று அவருடைய காலிலிருந்து கீழே விழுந்தது. எதிர்பாராத விதமாக மனைவி அதை பார்த்துவிட்டு சொன்னால், இனிமேல் என்னால் என்னுடைய வீட்டிற்குள் உன்னை வைத்திருக்க முடியாது என்று சொல்லி மனைவியும் அப்புறப்படுத்தி விட்டு அவங்க வீட்டில் வளர்த்த 10 நாயை கட்டி போட்டிருக்கிற இடத்துல அவரை வைத்து அவருடைய காலிலே விலங்கு போட்டு கட்டி வைத்து விட்டார்கள். ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பாடு. டாக்டர் ஒரு வாரத்துக்கு ஒரு வந்து அவருடைய சுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார். நாட்கள் சென்றது. அவருடைய உடல் மிகவும் பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாட்களிலே இறந்து விடுவார் என்ற சூழ்நிலையிலே அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்படியே தூக்கிட்டு போய் ஊருக்கு அப்புறத்தில் யாரும் நடமாட முடியாத இடத்திலே ஒரு இடத்திலே போய் அவரை வைத்து விட்டு ஒரு துணியை வைத்து மூடி வைத்து விட்டு வந்து விட்டார்கள். இந்த நேரத்திலே அந்த இடத்திற்கு பக்கத்திலே ஆடு மேய்ப்பதற்காக ஒரு விசுவாசி அந்த இடத்தை சத்தமாக பாடலை பாடிக்கொண்டு வருகிறார். இந்த பாடலை பாடிக்கொண்டு தன்னுடைய ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறார். வரும்பொழுது ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்கிறது, ஒரு அழுகுரலின் சத்தம் கேட்கிறது, வேதனையின் உச்சத்தில் இருக்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. அவர் பார்க்கிறார், அந்த துணியை நகர்த்துகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்திலே பட முடியாத வேதனையோடு துடித்து கொண்டிருக்கிறதை தன்னிடத்தில் இருந்த தண்ணியை வைத்து அவருடைய முகத்திலே தெளிக்கிறார். அவருடைய முகத்திலே ஒரு சுதாரிப்பு வருகிறது. அவரை எடுத்து உட்கார வைத்து தன் வைத்திருந்த உணவை அவருக்கு கொடுக்கிறார். அவரால் சாப்பிட முடியவில்லை, எப்படியோ சாப்பாடு கொடுக்கிறார். சொல்லுகிறார், எனக்கு நீ சாப்பாடு கொடுக்காதே, வேண்டாம் என்று சொல்லுகிறார். கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் ஓடையில் இருக்கிற கலைஞன தண்ணீரை எடுத்துட்டு வந்து அவருடைய உடலை சுத்தம் செய்கிறார். கடைசியாக அவருடைய விரல் கால் பகுதிக்கு வருகிறார். அந்த மனிதன் சொன்னான், தம்பி, இனிமேல் நீ என்னை எதுவும் செய்ய வேண்டாம். அவன் கால்களை திறந்து பார்க்கும்போது அவருடைய கால்களில் புழுக்களால் நிரம்பி இருந்தது. தன்னுடைய தலையில் இருந்த அந்த துண்டை எடுத்து அந்த புழுவை அப்படியே வலித்து எடுக்கும் பொழுது அவர் முழுவதும் ஜெபத்தில் இருந்ததனால் அவருடைய கால்கள் சுத்தமான கால்கள், ஒரு பச்சை குழந்தை போன கால்களானது. ஹல்லேலூயா! ஆண்டவர் வட மாநிலங்களே ஊழியர்களை கொண்டு அநேக அற்புதங்களை செய்கிறார். சொல்ல முடியாத, நினைக்க முடியாத, கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய உதாரத்துவமான காரியங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் துதிக்க வேண்டியது நம்மளுடைய மிக 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 முக்கியமான கடமை. இந்த பாடலிலே நாம் எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம் சத்தமாக. இம்மட்டும் என்னை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார், என்னை தாங்கினவர் இனிமேலும் தாங்குவார், என்னை பாதுகாத்தவர் இனிமேலும் பாதுகாப்பார், இதுவரையிலும் என்னை கைவிடாதவர் இனி ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா! எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாக கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து சத்தமாக படிப்போமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தெய்வன் இனியும் இந்த மாதத்திலுடைய, இந்த வருடத்திலுடைய தொடர்ந்து மாதங்களை நம்மை நடத்த போகிறார், இனிமேலும் நடத்துவார் என்று ஒரு முழு விசுவாசத்தோடு ஆத்துமாவிலே நம்பிக்கையோடு இந்த பாடலை, இந்த ஸ்டான்ஸாவை பாடப் போகிறோம்.
இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் நடத்துவார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் தாங்கினவர், நம்முடைய பலவீனங்களில், வியாதிகளில், பிள்ளைகளுடைய காரியங்களில் தாங்கினவர் இனிமேலும் தாங்குவார், நம்மளை தப்புவிப்பார். விசுவாசத்தோடு இந்த ஸ்டான்ஸாவை பாட போகிறோம். இம்மட்டும் தாங்கினார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சத்தமாக இம்மட்டும் தாங்கினார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இனிமேலும் தாங்குவார், இனிமேலும் தாங்குவார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அநேக நாச மோசங்கள், விபத்துகள், விக்கினங்கள், சேதனங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்தார். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆத்மாவிலிருந்து இந்த பாடலை பாடுவோம். இம்மட்டும் பாதுகாத்தார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் பாதுகாத்தார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இனிமேலும் பாதுகாப்பார், இனிமேலும் பாதுகாப்பார் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமாக எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் நம்மளை கைவிட்டு கொண்டே செல்வார்கள், மறந்து விடுவார்கள். ஆனால் இதுவரைக்கும் நான் நம்பினா உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்பினால் கைவிடா துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பினால் கைவிடாரு, நம்பினால் கைவிடா துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபித்தால் ஜெயம் உண்டு, ஜெபித்தால் ஜெயம் உண்டு. துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடலை நம்ம எல்லாரும் திருப்பி ஒருவோட பாடினா நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு எமிலன் எழுதின அந்த பாடல் அடிக்கடி அவங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்ட ஒரு வசனத்தை, ஒரு அதிகாரத்தை மறுபடியும் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே என்று சொல்லி ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு பணிக்கு செல்லும் பொழுதும் 103வது சங்கீதத்தை சொல்லணும்னு சொல்லுவாங்க. உங்கள் தேவைக்காண்டி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது பரமண்டலுக்கு பிதாவை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முறையாவது சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதை அடிப்படையாக வைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுதின ஒரு மிக 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 ஒரு பக்தி உள்ள ஒரு பாடல். திருப்பியும் நம்ம எல்லாரும் எழும்பி இருந்து இந்த பாடலை பாடுவது நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கைகளை தட்டி எல்லாரும் எழும்பிக்கலாமா தயவுசெய்து? உற்சாகமாக கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமாக பாடலாமே. கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது.
தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நடத்தினார், இம்மட்டும் நடத்தினார், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நடத்தினார், இம்மட்டும் நடத்தினார், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் நடத்துவார், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் தாங்கினார், துதியுங்கள். இம்மட்டும் தாங்கினார், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் தாங்கினார், இம்மட்டும் தாங்கினார், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இனிமேலும் தாங்குவார், இனிமேலும் தாங்குவார், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த உலகத்திலே எல்லா காரியத்தையும் நம்மளால செய்ய முடியும். ஆனால் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நடைபெறுகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அதை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறேன், பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். இம்மட்டும் பாதுகாத்தார், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் பாதுகாத்தார், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இனிமேலும் பாதுகாப்பார், இனிமேலும் பாதுகாப்பார், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஸ்டான்ஸாவை அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி அந்த பால் வரியை பாட போகிறோம். நம்பினால் கைவிட துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகளை அசைத்து நம்பினால் கைவிடார், நம்பினால் கைவிடார், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபித்தால் ஜெயம் உண்டு, ஜெபித்தால் ஜெயம் உண்டு, துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடைசியா உட்கார்ந்து கொள்ளுங்க, தயவு செய்து உட்கார்ந்து கொள்ளலாம். பாடல் இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். ஆண்டவர் இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே ஊழியர்கள் மத்தியிலே 2 காரியங்கள் அவர்களை மிகவும் அதிகமாய் பாதிக்கிறது. ஒன்று, அவர்கள் எழுப்புதலுக்காக ஓடுகிறார்கள். அவர்களுடைய ஊழியத்தினுடைய பாதையை தடுக்கிறது அங்கு இருக்கிற அநேக எதிர்ப்புகள். இந்திய தேசத்திலே நிறைய எதிர்ப்பு சங்கங்கள் அதிகரித்து வந்துவிட்டது. நம்முடைய ஊழியங்களுக்கு ஆக அனுப்பப்பட்ட எல்லா பணங்களையும் சில சதித்திட்டங்கள் மூலமாக திசை திருப்பப்பட்டு ஊழியத்திற்கு எதிரான மக்களுக்கு அந்த பணங்கள் நீர்க்கால்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஊழியர்களுடைய தேவைகள், அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் மிக மிக பெரிய சவாலாக இந்திய தேசத்திலே மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் சமீபத்திலே ஒரு ரிப்போர்ட், இந்த வாரத்திலே அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள்.
மிகவும் பாதுகாப்பு இல்லாத நாடிலே இந்திய தேசம் ஒரு 64வது 3வது இடத்துல இருக்கிறது. இப்படி இருக்குமானால் நம்முடைய ஊழியங்களை எடுத்து செல்வதுங்கிறது மிகவும் சவாலான காரியம். ஆனால் அதை குறித்து நாம் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் அவருடைய பணியை தேவையுள்ள மக்கள் மத்தியிலே, எதிர்ப்புள்ள மக்கள் மத்தியிலே துரிதமாக தைரியமாக எடுத்து சொல்வதற்கு ஊழியர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். என்னுடைய உங்களுடைய ஒரே ஒரு காரியம் சீடர்களாய் மாறுவது. ஆண்டவருடைய இரட்சிப்பை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று சாட்சியாய் வாழ்ந்து இப்பொழுது ஆண்டவர் நம்மளை சீடர்களாய் அழைக்கிறார். சீடர்களாய் செயல்பட வேண்டும். இந்த பாடலை மாத்திரம் நாம் பாடி அப்படி ஆராதித்து முடிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை சபையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே இனி நான் அல்ல அவரே என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அப்படி எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு போகிறோம். இந்த பாடலினுடைய 4வது ஸ்டான்ஸாவை, ஆண்டவரே நான் நிறைய தேவையோடு வந்திருக்கிறேன், எனக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கிறது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, ஆனால் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், உமக்கு கனத்தை மகிமையை செலுத்த வந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, என்னுடைய ஆவி என்னுடைய தேகம் எல்லாம் உமக்கே, உம்முடைய பணிக்கே, உம்முடைய நாம மகிமைக்கே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம். அநேக கிராமங்களிலே தேசங்களிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இப்படியான ஒரு இடங்கள் கிடையாது. மகிமையாய் கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்கு மாத்திரம், அவரை உயர்த்துவதற்கு மாத்திரம், அவரை மாத்திரம் பணிந்து கொள்வதற்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் உங்கள் உதடுகளை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய இதெல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆராதையை ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய இருதயத்திற்குள்ளே நிறைய துதி வருகிறது, மகிமையின் சத்தம் வருகிறது, உம்மை உயர்த்துகிற சத்தம் வருகிறது. அதற்கு மேலாக என்னுடைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள் அவைகளை அவிழ்த்துகிறது. உங்களுடைய இடது கையை அப்படியே இருதயத்திலே வைத்து வலது கையை வானத்திற்கு நேராய் உயர்த்தி, நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுங்கள். உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஒரு புழுவாய், ஒரு மண்ணாய், ஒரு களிமண்ணாய், ஒன்றுக்கு உதவாத ஒரு சாக்கடையாய் இருந்த எங்களை அழைத்து வந்து இந்த ஆலயத்தில் அழகு பார்க்கிறீரே.
உம்மை ஆராதிப்பதற்கு நான் எம்மாத்திரம், உம்மை ஆராதிப்பதற்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என்று சொல்லுங்கள். கல்வாரி சிலுவையில் எனக்காய் மரித்த இயேசுவே, இவ்வளவாய் அன்பு கூற எம்மாத்திரம் இயேசுநாதா. எல்லாரும் சேர்ந்து கல்வாரி கல்வாரி சிலுவையில் எனக்காய் மரித்த இயேசுவே, இவ்வளவாய் அன்பு கூற எம்மாத்திரம். எல்லாரும் உங்களுடைய கைகளை உயர்த்தி நான் எம்மாத்திரம் என்று சொல்லுவோம். நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. இவ்வளவாய் இவ்வளவாய் அன்பு கூற எம்மாத்திரம் இயேசு. ஒருவடையாய் நான் எம்மாத்திரம் என்று பாடுவோமா? நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. இவ்வளவாய் என்னில் அன்பு கூற நான், இவ்வளவாய் அன்பு கூற எம்மாத்திரம் இயேசுநாதா. நான் எம்மாத்திரம் என்று மறுபடியும் பாடுவோம். நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம், என்னுடைய கோத்திரம் எம்மாத்திரம், என்னுடைய தொழில் எம்மாத்திரம், என்னுடைய படிப்பு எம்மாத்திரம், என்னுடைய எல்லாம் எம்மாத்திரம். ஆண்டவரே அப்படியே தரை மட்டும் தாழ்த்துகிறோம் என்று சொல்லி பாடுங்கள். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எம்மாத்திரம் இயேசுநாதா. கல்வாரி சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே எனக்காக இவ்வளவாய் அன்பு கூர்ந்த எனக்காய் மரித்த இயேசு, நான் எம்மாத்திரம் ஆண்டவர் என்று சொல்லி பாடுங்கள். இவ்வளவாய் அன்பு கூற எம்மாத்திரம் இயேசுநாதா. நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. இவ்வளவாய் அன்பு கூற எம்மாத்திரம் இயேசுநாதா. எங்களை எல்லாம் நாங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவரே, உங்களுடைய தாயின் கருவிலிருந்து உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆராதித்ததை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய சிந்தையை நீர் ஒருமுகப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலே உம்முடைய ஆவியினானவருடைய அபிஷேகத்தை இறக்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்தல் எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். தொடர்ந்து இந்த ஆராதனையை உம்முடைய மகிமைக்காய் நீர் எங்களுக்கு வழிநடத்தி தாரும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். உங்களுக்காக ஒரு வீடியோ கிளிப் ஒன்று ஆயத்தம் செய்து வந்திருக்கிறோம். விஸ்வவாணியினுடைய ஊழியத்தினுடைய அறிமுகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, இப்பொழுது எத்தனை ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இந்த வீடியோவை தயவு செய்து கவனமாய் கவனிக்க உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு அனுமதி கொடுத்த கணம் குருவானவர்களுக்கும் மற்ற சபை ஊழியர் விசுவாசிகள் பெரியவர்கள் யாவருக்கும் நாங்கள் நன்றியை அறிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாக நல்ல ஒரு வாய்ப்பை கிருபை எங்களுக்கு தந்ததுக்காக நான் மீண்டும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு ரெண்டு காரியங்களுக்காக ஜெபிக்க நான் அழைக்கிறேன். முதலாவது காரியமாக நாம் முன்பதாக விஸ்வவாணி இயக்கத்தை குறித்து ஒரு சில காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த அருமையான ஊழியர்களுக்காக நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்கும்படியாக 4811 முழு நேர ஊழியக்காரர்களையும் கர்த்தர் கிருபையாக இந்த ஊழியத்துக்கு தந்திருக்கிறான். நாம் அதற்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அருமையான பிள்ளைகளை பாதுகாப்புக்காக, பராமரிப்புக்காக, தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, அவருடைய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்காக, ஊழிய தரிசனத்தின் முன்னேற்றத்திற்காக, இன்னும் தீவிரமாய் செயல்படுவதற்காக நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ கர்த்தர் அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளை பயன்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனவே கூட பிரியமானவர்களே, அமர்ந்த இடத்துல ரெண்டு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியம் இந்த ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கண்களின் மூலம் ஜெபிக்கலாம். எல்லாருமாய் வாய்களை திறந்து நம் முன்பதாக காண்பிக்கப்பட்ட அந்த அருமையான தரிசனத்தை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே என் தேசத்திலே நான் தகப்பனே எங்களுக்கு தந்த 4811 ஊழியக்காரர்களுக்காக நாங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுது அவர்கள் அங்கே பணித்தலங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. மலை பிரதேசங்களிலே, பனிப்பாறைகள் மத்தியிலே, பாலைவனங்களிலே, சமதள பூமியிலும் கூட இந்த ஊழியக்காரர்கள் கடந்து போகிற இந்த வேளையில் கூட அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய பரிசுத்தத்திற்காக, அவர்கள் முழுமையாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் சபையாய் ஒரு மனதோடு கூட நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒரு விசனை கண்ணோக்கி பார்க்கும்படியாய், அருமையான பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியாய், அந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும்படியாய், உடைய தெய்வீக அபிஷேகத்தில் நிரப்பும்படியாய், தரிசனத்தில் முன்னேறி செல்லும்படியாய், உடைய விளையேறப்பட்ட கறந்த பிள்ளைகள் மேல் அமர்ந்திருக்கும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டவராக ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன் தாமே இன்றைக்கு அநேக புதிய ஆத்துமாக்களை சொந்தமாக்கி கொடுப்பீராக. எங்கெங்கெல்லாம் வசனங்கள் விதைக்கப்படுகிறதோ அது 100 மடங்கு பலனை தரும்படியாக நாங்கள் பாரம் நிறைந்த இதயத்தோடு செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய சகோதர சகோதரிகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற, பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற என் அன்பு பெற்றோர்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் சபையாய் கூடி செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற இதே வேளையிலே கர்த்தர் அந்த ஊழியத்தில் பலன்களை தரும்படியாய், இந்த ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், அற்புதங்களை நடப்பித்து தரும்படியாய், அன்றைய வியாதியஸ்தர்கள் சுகமாகும்படியாய் ஆண்டவரே ஒரு விசேஷ மனம் இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. என்னுடைய பிள்ளைகளை வலிமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக, முழுமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக, பரிபூரணமாய் எடுத்து பயன்படுத்துவீராக, பரலோகம் மகிழத்தக்கதாக பயன்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீதாமே நீர் அவிதமாய் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபித்த இதே வேளையிலே பணித்தளத்தில் பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் கூட அபிஷேகம் இறங்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம், உடைய கரம் வைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், உடைய நாமம் மகிமைப்பட்டதற்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது ஜெப குறிப்பாக நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஜெபிக்க ஆவியானவர் உணர்த்தினார். எவ்வளவோ தேவைகளுக்கு மத்தியிலும், எவ்வளவோ நெருக்கங்களுக்கு மத்தியில் அந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். நாம் எத்தனையோ வருஷங்கள் ஜெபித்து பார்த்து விட்டேன், எத்தனையோ நாட்கள் ஜெபித்து விட்டேன், பதில் இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இன்றைக்கு வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, கர்த்தர் பதில் தர போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்முடைய சொந்த தேவைகள் அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பொருளாதார தேவையாக இருக்கலாம், குடும்பத்தின் பலவிதமான காரியங்களாக இருக்கலாம், நீங்கள் நிறைய நாள் ஜெபம் பண்ணி இதுவரை பதில் கிடைக்காத காரியமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு நம்ம பதில் தரப்போகிறார். விசுவாசத்தோடு கூட கண்களை மூடி இப்போ நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க உங்கள் தேவைகளுக்காக. ஒரு நிமிஷம் மாத்திரம் ஜெபிக்க போயிடும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். உடைய தேவைகளுக்காக, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கடந்து வந்திருக்கிறீர்களோ, இந்த வாழ்க்கையில ஆண்டவர் இதை விட பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கடந்து வந்திருக்கிறீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்படுற விசுவாசத்தோடு கேட்போம். பிரியமானவர்களே, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவன் நாம் என்றும் ஆமென்று பதில் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே, அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறபடினாலே, ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறபடினாலே உரிமையோடு நான் கேட்பேன், ஆண்டவரே என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் அற்புதம் செய்யும் ஐயா, என் கையின் பிரயாசங்கள் அற்புதம் செய்யும் ஆண்டவரே, என் தொழில் காலத்தில் ஒரு செய்யும் ஆண்டவரே, என் வேலை வாய்ப்புகளில் ஒரு அற்புதங்களை செய்வீராக, என் கல்வியில் ஒரு உயர்வையும் மேன்மையும் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அற்பமாய் நினைக்கப்பட்ட இடத்துல ஆச்சரியமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக கூட எல்லாரும் இதயத்தின் ஆழத்தில் இருந்து, இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து உள்ளன்போடு கூட
அவரை நோக்கி பார்ப்போம் பிரியமானவர்களே. அவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜெபத்தை கேட்பதற்கு மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உரிமையோடு கேட்போம், அப்பா நாங்கள் வேற எங்கேயா போக முடியும்? எங்களை உதவி செய்வதற்கு உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. இந்த பிரச்சனையில் என்னை தூக்கி எடுப்பதற்கு உம்மால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிப்போம் பிரியமானவர்களே. விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுது பல் தருவதற்காக அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையில கூட அப்பாவை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறேன் கர்த்தாவே. என் சுயத்தை நம்பி நான் வரவில்லை, என் சுய நீதியை நம்பி நான் வரவில்லை, என் சுய பரிசுத்தத்தை நம்பி நான் வரவில்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபை 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 நம்பி நான் கடந்து வந்திருக்கிறேன் கர்த்தாவே. எனக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. என் வாழ்க்கையில் அதிசயமாக காரியங்களை காண வேண்டும் ஆண்டவரே. அது இன்றைக்கே ஆரம்பமாக முடியல செபிக்கிறோம் ஐயா. நீ சொன்னீரே, ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அது இப்பொழுதே தோன்றும்படியாக, இப்பொழுதே நடக்கும்படியாக உமது கரத்துக்களை ஒப்பு கொடுத்தங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் பதில் தந்து விட்டதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் ஜெபத்தை அங்கீகரித்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் அருமையான வேத வசன வீதமாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 31வது வசனத்தை சற்று வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:31. கொர்நேலியுவே உன் ஜெபம், இன்னொரு எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, கொர்நேலியுவே. அந்த கொர்நேலியுங்க பேரை தூர எடுத்துட்டு அதில் உங்கள் பேரை வச்சு ஒரு இடம் சொல்லி பாருங்களேன். நான் அடிக்கடி தான் ஜோமனேன், இன்பராஜே உன் ஜெபம். பார்த்தீங்களா, அதை சொல்லும் போதே ஒரு உணர்வு ஆண்டவர் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதை வசனத்தோடு கூட என்ன செய்யணும், நம்ம இணைந்து உள்ளே போயிட்டோம்னா அதை வசனம் நம்மை நடத்தும், வசனமை ஆசீர்வதிக்கும், வசனம் நம்மை மேன்மைப்படுத்தும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உன் ஜெபம் கேட்கப்பட்டது. சரிதானா? இன்றைக்கு என் ஜெபம் கேட்கப்பட்டது. நம்ம இந்த இடத்துல கரிசனையாக ஜெபித்தோம், கண்ணீரோடு ஜெபித்தோம், நம்பிக்கையோடு ஜெபித்தோம். நம்ம திரும்ப போகும்போது மன மகிழ்ச்சியோடு போகிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த ஆலயத்தை விட்டு வெளியே கடந்து போகும்போது பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம கடந்து போக போகிறோம். ஏனென்றால் நாம் அவ்விதமாய் கூட ஜெபித்த நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து பெரிய காரியங்களை செய்தார். இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி. நான் அந்த அருமையான வேத பகுதியை தியானித்து பார்க்கும்போது ஏன் கொர்நேலியுவின் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி கொஞ்சம் ஆழமாய் தியானிக்கும் போது ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒரு 3 காரியங்கள் மாத்திரம் சுருக்கமாய் நான் தியானித்து ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். கொர்நேலியுவின் ஜெபம் கேட்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்று சொல்லி அது வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அதில் 2வது வசனம் வீதமாய் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. போதும், நிறைய காரியங்கள் அதில் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காண்பித்த ஒரு காரியத்தை மாத்திரம் அதில் நான் தியானிக்க ஆசைப்படுகிறேன். அதில் சொல்லப்பட்ட காரியம் உண்டு, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நான் அருமையான பகுதியை தியானிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்போ அந்த கொர்நேலியு ஜெபம் கேட்கப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தபடினாலே கர்த்தரின் ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் ஒருவேளை யோசிக்கலாம், நானும் தான் சின்ன வயசுலேருந்தே பிறந்திலேருந்து பயந்துக்கிட்டு தானே இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடைபெறவில்லை என்று சொல்லி யோசிக்கலாம். நான் சொல்கிற ஒரே சின்ன காரியம் மாத்திரம்தான், தேவன் எதிர்பார்க்கிற பயம் இன்னும் நம்ம இடத்துல இல்லாதபடினாலே இன்றைக்கு ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்துக்கு பதில் கிடையாமல் போய் கொண்டிருக்கிறது. ஆக அவன் எவ்விதமாய் காணப்பட்டான்? தேவனுக்கு பயந்தவனாக ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். வசனம் அருமையாக சொல்கிறது, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். சரி, அப்போ இன்றைக்கு நாம் தீமையை விட்டு சரியானபடி விலகி இருக்கிறோமா, பாவத்தை விட்டு சரியானபடி விலகி இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்கும்போது, ஏன் என் ஜெபத்திற்கு பதில் இல்லை என்றால், சொல்லப்பட்ட காரியம் பயப்பட வேண்டிய விதத்தில் நாம் பயப்படாதபடினாலே நாம் ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ளாதவர்களாய் காணப்படுகிறோம். வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படவில்லை, கர்த்தரை எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்றால், சங்கீதம் 128 வாசித்து பார்க்கும்போது
அவருக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். இந்த வசனம், இந்த சங்கீதம் நம்ம எல்லாத்துக்கும் மனப்பாடமாக நல்லா தெரியும் இல்லையா? உண்டா இல்லையா? நல்லா தெரியும். பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட. யாருக்கு சொல்லப்பட்ட இந்த வசனம்? கர்த்தருக்கு பயப்படுகிற கையின் பிரயாசத்தை நாம சாப்பிடன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், என்னுடைய வருமானம் எல்லாம் சரியாய் இன்றைக்கு நான் அனுபவிக்கிறேனா, இல்லாவிட்டால் வட்டிக்காக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேனா, வைத்தியனுக்காக நான் செலவழித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஒருவேளை அந்த பிரயாசத்தை வேறு ஒருவர் சாப்பிடுவாரானால் நாம் இன்னும் சரியானபடி கர்த்தருக்கு பயப்படவில்லை என்றுதான் அர்த்தம். உண்மையாதான் அல்லையா? அப்போ இன்னும் சரியானபடி தேவனுக்கு பயப்படவில்லை. நான் வியாபாரத்தின் நிமித்தமாக ஒரு சிறிய பட்டணத்தை கடந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அந்த கடை வியாபாரி, அவர் கிறிஸ்தவர் அல்ல, ஒரு புறஜாதியை சார்ந்தவர். அவர் சொன்ன, அந்த நாட்களிலே மழை மிக குறைவாக இருந்தபடினாலே அவர் சொன்னார், பிரதர் நீங்கள் எங்களுக்காக என்ன செய்யுங்க, மழைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய 3 மாவட்டத்திலும் மழை இல்லைன்னா என்ன செய்யாது, விவசாயம் செழிக்காது. விவசாயம் செழிக்கலைன்னா வியாபாரம் சரியாக இருக்காது. நம்முடைய வியாபாரம் நல்லா இருக்கணும்னா விவசாயம் செழிக்கணும், மழை பெய்யணும். எனவே நீங்கள் மழைக்காக என்ன செய்யுங்க, உங்கள் சர்ச்சில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னார். அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, வேதக்காரங்க ஜெபம் பண்ண என்ன நடக்கும், அது பதில் கிடைக்கும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. சொல்லிவிட்டு நான் கடந்து திரும்ப என்னை கூப்பிட்டு சொன்னார், ஏன் இன்னைக்கு சரியானபடி மழை இல்லை தெரியுமான்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், சொல்லுங்க ஏன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், ஒருவேளுக்கு அது கடவுளை குறித்து பயம் இல்லை, எனவே மழை இல்லைன்னு சொன்னார். அல்லையா? கொஞ்சம் யோசித்து வர, ஒரு புறஜாதியை சார்ந்தவர் தான், அவர் கிறிஸ்தவர் கிடையாது. ஆனால் அவருக்கு தெரியுது, தேவனுக்கு பயப்படலாம், கடவுளுக்கு பயப்படலாம், நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி. ஆனால் வேத புத்தகத்தை ஆண்டு நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு, சத்தியத்தை நம்ம கையில் கொடுத்து இதன்படி நடக்குவது விதம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி கற்றும் வேற கொடுத்துருக்கிறாரு. அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக, அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய், அநேக போதல் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் நம்ம சரியானபடி கீழ்ப்படியாதபடினாலே நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த அருமையான வேத வசனம் 128வது சங்கீதத்தில், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். 2வது ஆசீர்வாதம், மனைவியின் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகளும் பந்திய சொல்லி ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்னு சொல்லி தேவன் அங்கே ஒரு குடும்ப ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த குடும்பத்தில் சரியானபடி ஆசீர்வாதம் இல்லைன்னா நாம் இன்னும் சரியானபடி தேவனுக்கு பயப்பட இல்லை என்று தான் அர்த்தம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. முதலாவது பார்க்கிறோம், ஒரு பொருளாதார ஆசீர்வாதம். நீயோ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட, உன்னை பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. 2வதாக உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. 3வதாக சொல்லப்பட்டது, சியோனிலிருந்து அவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அது ஒரு பரலோக ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். கடைசியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது யாருக்காய் கொடுக்கப்படுகிறது என்றால் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்காய் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த கொர்நேலியுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படுதுன்னு சொல்லி வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, அவன் தேவனுக்கு குடும்பமாய் பயந்தபடினாலே வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்துக்கு நாம் சரியானபடி பயப்படுகிறோமா, இந்த வசனத்துக்கு நாம் சரியானபடி நடுங்குகிறோமா என்று சொல்லி நம்மை சற்று யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. ஏனென்றால் வேத வசனம் ஜீவன் உள்ளது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அவர் வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு என்ன நோக்கத்திற்காக அனுப்புகிறார் நிறைவேற்றி கடந்து வரும் சொல்லி ஏசாயா 55:11 சொல்லப்பட்டது போல இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு இன்றைக்கு அது கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு வேத வசனமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை நம்புகிற வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான ஊழியத்தின் பாதையில ஒரு குடும்பத்தை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அருமையான ஒரு வாலிப சகோதரர், 32-35 வயது நிரம்பிய வாலிப சகோதரர் வீடு காண்பிப்பதனால வீடு வீடாய் சென்று சேமிப்பட்டில் காணிக்கையை சேகரிக்க கடந்து போகும்போது வீடு காண்பிப்பதை எங்களோடு கூட கடந்து வந்தார். அவர் சொன்ன ஒரே இருக்கார், நாங்கள் வீடுக்கெல்லாம் கடந்து போய் ஊழியங்களை குறித்து ஷேர் பண்ணுவோம், காணிக்கையில் பெற்றுக்கொள்வோம், அதை குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த அருமையான மனுஷன் சொல்ற ஒரே ஒரு காரியம் சொல்றாரு, ஐயா இந்த வசனத்தை நம்புங்க, இந்த வசனத்துக்கு பயப்படுங்க, கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். சின்ன வார்த்தை சொல்லுவார். அவர் ஆண்டவரை கிறிஸ்தவர் கிடையாது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய விசுவாசி.
ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உண்டு, இந்த வசனத்துக்கு பயப்படும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி. ஊழியங்களை எல்லாம் முடித்து விட்டு அவங்க வீட்டில் உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அவரோடு பேசி கொண்டது, எப்படின்னு இவ்வளோ தைரியமாக இவங்களால் பேச முடியும் சொல்லும்போது அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலே நான் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கேன்னு சொன்னார். ஒரு சின்ன தம்பி எங்கே ஓடிக்கொண்டு அருமையான பார்ப்பதற்கு அழகான ஒரு குட்டி தம்பி, ஒரு 5 வயது நிரம்பிய தம்பி. நான் கேட்டேன், இது உங்கள் பையனை? கேட்டேன், ஆமாம் என்னுடைய பையன். இந்த பையன் பிறப்பில் ஒரு பெரிய சரித்திரம் உண்டு சொல்லி தன்னுடைய சாட்சியை அவர் பகிர்ந்து கொண்டார்கள். திருமணமாகி 5-6 ஆண்டு காலமாய் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்த வேளையிலே உறவினர்லாம் சொன்னாங்க, நீங்கள் பாளையங்கோட்டைக்கு போய் ஒரு பெரிய டாக்டர் பார்த்து செக் பண்ணுங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுபடினாலே அப்போ நான் சொன்னேன், டாக்டர் பார்க்கணும் அவசியம் இல்லை, ஆண்டவர் எனக்கு வசனம் கொடுத்திருக்கிறாரு, இந்த வசனத்தில் ஜீவன் உண்டு, நான் இந்த வசனத்துக்கு பயப்படுகிறேன், எனவே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குன்னு சொல்லி அவர் அதை அல்லல் தட்டி விட்டு கொண்டே இருந்தார். சில நாட்கள் கடந்து போயிட்டு இந்த பெற்றோர்லாம் கட்டாயப்படுத்தி இந்த பாளையங்கோட்டில் ஒரு பெரிய டாக்டர் சந்திப்பதற்காக அவரை அழைத்து போயிருந்தார்கள். 2 பேரையும் செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய டெஸ்ட்லாம் எடுத்தாங்களாம். சொன்னாங்க, இந்த 2 நாள் கழித்து வாங்க. ஒரு 2 பேரும் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த ரிசல்ட் சொல்லி அனுப்பி வைத்து விட்டார்கள். 2 நாள் கடந்து போகும்போது அந்த டாக்டருடைய முகம் சரியானபடி இல்லை. யோசித்தார், ஏன் டாக்டர் ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னு சொல்லும்போது, இதை எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியலை பிரதர், நீங்கள் மட்டும் வாங்க மனைவி வெளியே உட்கார சொல்லி மனைவி வெளியே உட்கார வைத்து விட்டு இது சொன்ன ஒரு காரியம் உண்டு, உங்கள் மனைவியுடைய கர்ப்பப்பையில் கேன்சர் கட்டி 4வது ஸ்டேஜில் இருக்குது, நம்ம அந்த கர்ப்பப்பையை எடுத்தால் தான் உயிரோடு பிழைக்க முடியும், மற்ற உயிர் பிழைப்பதற்கு மிக அரிதுன்னு சொல்லி டாக்டர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ இவர் சொன்னார், நான் நம்புகிற நான் பயப்படுற இந்த வேத வசனம் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் பிரதர், கட்டாயம் எனக்கு பிள்ளை தருவார்னு சொல்லி இவர் திரும்பி வந்துட்டார். யார்ட்டுமே சொல்லலை. இவர் ஜெபம் பண்ணி செய்து கொண்டே இருந்தார். கர்த்தர் பிரதான கிருபையினாலே ஏற்ற காலத்தில் நல்ல மகனை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அதே டாக்டரை 2 வருஷம் கழித்து திரும்ப சந்திக்க கடந்து போகும்போது இந்த டாக்டர் எல்லாம் செக் பண்ணி சொன்னாரு, இது எப்படி சாத்தியம், 1% கூட கேன்சருக்கு உண்டான அது சிம்டம்ஸே இல்லைன்னு சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வேத வசனம் ஜீவனை கொடுத்தது என்றார். அல்லேலூயா. அப்ப இந்த வேத வசனத்துக்கு பயப்படும் போது, தேவனுக்கு பயப்படும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கொர்நேலியின் ஜெபம் ஏன் கேட்கப்பட்டது? அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தபடினாலே. இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அந்த பயம் நம்மிடத்தில் இருக்குமேனால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம ஜெபத்தை அங்கீகரித்து இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஜெபத்துக்கு பதில் தந்து விட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம் என்னவென்று பார்க்கும்போது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனிடத்தில் காணப்பட்டபடினாலே தேவன் ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். 2வதாக ஒரு காரியத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? 22வது வசனம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவென்று சாட்சி பெற்றவனாகிய கொர்நேலியு. போதும். அடுத்தபடியாக ஏன் அவன் ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி வேதத்தை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அது கொர்நேலியு குறித்து ஒரு அருமையான ஒரு நற்சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாகிய கொர்நேலியு. ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே அவன் ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அருமையான வரும் நாட்களிலே துண்டு பிரதி கொடுப்பது எளிதான காரியம் அல்ல. பகுதிகளிலே நிறைய கிராம ஊழியத்துக்கு சகோதரிகள் கடந்து போவாங்க. கடந்த வாரத்தில் போயிட்டு வந்தோடனே ஒரு சகோதரி சொன்ன ஒரு காரியம் உண்டு, இன்னைக்கு நிறைய கிராமங்களில் நமக்கு எதிர்ப்பு இருக்கிறது, போகிற போக்க பார்த்து நினைச்ச முடியாது, துண்டு பிரதி கூட நினைச்ச முடியாது, நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சகோதரி மிகுந்த வேதனையோடு கூட அந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ ஆவியான எனக்கு உணர்த்துகிற ஒரே ஒரு காரியம், இனி நாம் துண்டு பிரதியை கொடுக்காதபடிக்கு நடமாடு நிர்வாகங்களாக நாம் மாறும்போது நம்மை பார்த்து கர்த்தரை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களில சாட்சி என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறபடினாலே ஆவியானவர் அதை உணர்த்தி காண்பிக்கிறார். நான் ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழும்படியாக வேதக்காரங்கள் சொல்லிக் கொள்வதில் பெரிய காரியம் இல்லை, அதன்படி நடக்கிறவர்கள் தான் பெரிய காரியம். அல்லேலூயா. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சின்ன கிராமங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் காவல்துறையினர் முதலாவது விசாரிப்பை யாரை விசாரிப்பாங்கன்னா கிறிஸ்தவர்களை தான் விசாரிப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க,
பொய் சொல்ல மாட்டாங்க. அட இன்னைக்கு பொய் என்பது நடைமுறையில் சாதாரணமாக என்ன செய்து மாறி போயிட்டு. நீ எங்கே பாருங்க, சாதாரண பொய் நிறைய நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் நான் பஸ்ஸில் பாளையங்கோட்டிலேருந்து வந்து கொண்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. பஸ் எங்கே போகுது, மதுரையை பார்க்க போய் கொண்டு இருக்கிறது. அவர் யாருக்கோ பதில் சொல்கிறாரு, நான் இப்போ நாகர்கோயில் பகுதி சின்ன ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லி ஒரு சின்ன பொய். யோசித்து பாருங்க, இந்த சின்ன பொய்யை கூட பேசாதபடிக்கு தான் கர்த்தர் நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த உண்மையான ஒரு சூழ்நிலை, உண்மை எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மை உள்ள மனுஷன் நினைச்சுவான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஏன் இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா, எனக்குன்னு சரியானபடி என்னிடத்துல உண்மையான வாழ்க்கை இல்லாதபடினாலே, ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை இல்லாதபடினாலே, ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கை இல்லாதபடினாலே இன்னைக்கு நம்முடைய ஜெபத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை, நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். இங்கே கொர்நேலியுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்ல சாட்சி பெற்றவனாகிய கொர்நேலியு. அப்ப யூத ஜனங்களை சொல்லும் போது அல்ல 28வது வசனம் விதமாக சொல்லுகிறது, அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்கு வரவா இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த யூதரை குறித்த ஒரு சின்ன சாட்சியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் அவரை எளிதாக யாரையும் அக்செப்ட் பண்ணிவிடவே மாட்டாங்க, யாரையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இந்த கொர்நேலியு 100க்கு அதிபதி அந்நிய ஜாதியை சேர்ந்த ஒரு யூதன் கிடையாது. அந்த அப்படிப்பட்ட மனுஷனே யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் நல்ல சாட்சி பெற்றவனாகிய. நான் யோசித்து பார்த்தேன், ஒரு அருமையான சகோதரி சந்திக்க பல ஆண்டுகள் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் முதலாக வெளிநாட்டில் வேலைக்கு கடந்து போயிருந்து நல்ல ஒரு சேலரி கிடைத்து, நான் மாதந்தோறும் ஒரு மிஷனரி தாங்குவேன் என்று பொறுப்பெடுத்துக்கொண்டு ஜெபித்து பெற்றுக்கொள்வதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். நானும் அந்த பகுதியை சார்ந்த அருமையான சகோதரன் அந்த வீட்டுக்கு கடந்து போயிருந்தேன். ஒரு 27 வயது நிரம்பி ஒரு வாலிப தம்பி. அந்த தம்பியோடு பேசிக்கொண்டா சொன்னான், எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிட்டு நான் கிட்டத்தட்ட இப்போ 6 மாதமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த என்னோடய மாத சம்பத்தில் நான் ஒரு மிஷனரியை பொறுப்படுத்தணும்னு சொல்லி அப்படிதான் காணிக்கை தந்தார். நாங்கள் ஜெபித்து காணிக்கை பெற்றுக்கொண்டு நான் கேட்டேன், தம்பி எந்த தேசத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது அருமையான தம்பி சொன்னாங்க, நான் இஸ்ரேல் தேசத்தில் பெயர் சபா என்று சொல்லப்படுகிற அங்கே இருக்கிற அரசாங்க விஞ்ஞான கூடத்தில் நான் ஒரு சயின்டிஸ்டாக நான் வேலை பார்க்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு சேலரி கொடுக்குறாங்க, 1 மாதம் வேலை பார்க்கணும், 1 மாதம் சம்பளத்தோடு கூடிய லீவுன்னு சொல்லி இந்த அருமையான தம்பி சொன்னாங்க. அப்போ இந்த வேத வசனம் நினைவுக்கு வந்தபடினாலே அந்த தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி இந்த யூதர்கள் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, எப்படி நடத்துவாங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் உண்டு, நான் ஒரு பெரிய சயின்டிஸ்டனே, பெரிய பொறுப்பு, எனக்கு கீழே 17 கேடர்கள் 17 நபர்கள் உண்டு, ஆனால் பியூன் கூட என்னை மதிக்க மாட்டான். என்னன்னு கேட்டா அவன் சொல்லுவான், நான் யூதன், நான் ஜூஸ்ன்னு சொல்லி பெருமையாக பேசுவான். அப்போ தான் யோசித்து பார்த்தேன், 21வது நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட ஒரு நடமை இருக்குமேனால் அது 1வது நூற்றாண்டில் எப்படி இருந்திருக்கும். அந்த காலகட்டத்திலே நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாகிய கொர்நேலியு. அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில், இன்றைக்கு அல்ல, அன்ற காலகட்டத்திலே நல்லவன் சாட்சி பெற்றவனாய் கொர்நேலியு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய சாட்சியும் என்னுடைய சாட்சியும் எவ்விதமாய் இருக்கிறது? என்னுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறதா, அவரை மறுதலிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நானும் எத்தனை வருஷமா ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், என்னெல்லாமோ செய்து, ஆனாலும் என் ஜெபத்துக்கு பதில் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோமே தவிர என்றைக்காவது நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? இந்த ஜெபம் கேட்கப்படாததுக்கு நான் எந்த விதத்தில் காரணம் என்று சொல்லி நம்மை சுய பரிசோதனை செய்து பார்த்து இருக்கிறோமா? வேத வசனத்தின் அடிப்படையில் நீ எவ்விதமாய் செயல்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது கொர்நேலியு என்பவன் நல்ல சாட்சி பெற்றவனாய் மனுஷனாய் வாழ்ந்தபடினாலே வசிக்கிற இந்த பகுதியிலே நாம் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டுமானால் நம்முடைய நடத்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், வாயின் வார்த்தைகள், நம்முடைய பார்வைகள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குமே. ஆனால் நிச்சயமாய் நம் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்து விட்டார். அல்லேலூயா. எனவே கூட பிரியமானவர்களே, ஏன் ஜெபம் கேட்கப்பட்டது என்றால், முதலாவது அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தபடினாலே கர்த்தரின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். இரண்டாவதாக ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். மூன்றாவதாய் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாற்ற சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. கடற்கரை பகுதியிலே ஒரு அருமையான தீர்க்கதரிசி உண்டு, நீ அவரை அழைத்து வா, அவர் உனக்கு நிறைய சத்தியத்தை குறித்தும் வேதத்தை குறித்தும் வெளிப்படுத்தி தருவான்னு சொல்லி அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில்
அங்கே ஷீஷனுக்கு விதமான தரிசனம் கொடுக்கப்படுகிறது. இவன் அவர் 2 பேரை அனுப்பி ஷீஷனை என்ன செய்கிறார், அந்த அருமையான ஊழியக்காரை தன் ஊருக்கு, தன்னுடைய கிராமத்திற்கு, தன் வீட்டுக்கு அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார் என்றால், இன்னும் அதிகமாய் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகம் அவருக்குள்ளாக இருந்தபடினாலே. அது மாத்திரமல்ல, அவனை குறித்து அங்கே ஒரு வேத வசனம் விதமாய் சொல்கிறது. 24வது வசனம் வாசித்து பார்க்கும்போது, மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷ சிநேகிதரை கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான்னு சொல்லுங்க. ஒரு வேத வசனம் சொல்கிறது. நல்ல கவனிங்க. ஒரு ஊழியக்காரர் வருகிறார், ஒரு தீர்க்கதரிசி வருகிறார், சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு நல்ல தேவ மனுஷன் வருகிறார். அவரிடத்தில் நல்ல சத்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தாகம் அவருக்குள்ள இருந்த அந்த சமயத்தில் அவர் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தான் மாத்திரம் சத்தியத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, தனக்கு மாத்திரம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு, தன் உறவின் முறையாரையும் விசேஷம் தன் சிநேகரையும் வரவழைத்து அவர்களுக்காக, யாருக்காக? சத்தியத்தை அறிவிக்கிற நபருக்காய் காத்திருந்தான்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப இதுல இருந்து ஒரே ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுகிறது. அவனுடைய இருக்க ஒரு ஆத்தும பாரம், தான் பெற்றுக்கொண்டது ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகம் அவனுக்குள்ளாக இருந்தபடினாலே கர்த்தர் அந்த மனதை பார்த்து ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அல்லையா? அப்ப இன்றைக்கு ஆண்டவர் அவர் விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். உண்டா இல்லையா? நிறைய பேருக்கு சந்தேகம், இல்லையே பிரதர் அப்படின்னு. அப்படி இல்லை. நாம் நிர்மலமாகாது இருக்கிறது. நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் செழிப்பாக இருக்கீங்க, ஆசீர்வாதம் இருக்கீங்கன்னா 2 இடத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு இடத்த சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் பொது மருத்துவமனைக்கு போனீங்கன்னா தெரியும் ஆண்டு உங்களை எவ்வளோ நல்லா வச்சுருக்கிறாருன்னு. உண்டா இல்லையா? நான் அடிக்கடி பாளையங்கோட்டில் இருக்கிற அந்த ஹைக்ரோ டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி போய் ஊழியத்துக்காக கடந்து போகும் பார்த்துக்கிடுங்க. அப்போ இங்கே இருக்கிற அந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாரம் அழுத்தம், ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறான்னு சொல்லி அவரை கோடி ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வியாதிகளை சந்திக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். கேன்சர் வேதினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அங்கே இருப்பாங்க. பலவிதமான வியாதிகள், ஆக்சிடென்ட்ல கை கால் போன பிள்ளைகளாம் சந்திக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கு. அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ மேன்மையாக நம்மளை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ இந்த நன்மையை செய்த இந்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்திருக்கோம்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவரை என்ன செய்தாரு? அந்தகார இருளிலே இருந்த என்னை ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. நம்ம எங்கே கிடந்தோம்? அந்தகார இருளுக்குள்ள கிடந்தோம். வெளிச்சத்துக்கு தேவன் நம்ம அழைத்து வந்து விட்டார். எதற்காக? அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிப்பதற்காக. அப்போ நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், பிரதர் அது ஊழியக்காரங்களோட வேலை எல்லாம், நாங்கள் எப்படி புண்ணியங்களை அறிவிக்க முடியும், நாங்கள் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும், நாங்கள் எப்படி ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கிறார், சுதந்திரம் கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார், அவன் புத்தியை தெளிய வைக்கிறார். அவனுக்கு ஒரே ஒரு ஆசை, இப்படி ஒரு விடுதலை தந்த இயேசு கிறிஸ்துவோடு நான் எப்பொழுது இருக்க வேண்டும்னு சொல்லி ஓடி வந்து அவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு தாருன்னு கேட்குறான். ஓடி போய் கேட்குறான், உம்மை கூட இருக்க எனக்கு என்ன தர பெர்மிஷன் தாருன்னு கேட்குறான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19வது வசனம். மார்க் 5:19. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போ, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவில்லை அறிவிக்கு. நல்ல வாசித்தீங்களா? வசனத்தை நல்லா படிச்சுக்கிட்டீங்களா? உன் இனத்தாரிடத்தில், நீங்கள் பழையபடி கொர்நேலியுக்கு பக்கத்தில் கொஞ்சம் திரும்பி வாங்க. அவன் தன் உறவின் முறையாரையும் விசேஷமாய் தன்னுடைய சிநேகிதரையும் வரவழைத்து தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம் இருந்தபடினாலே கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எங்கே வசனம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் இனத்தாரிடத்திற்கு போ, தேவன் உனக்கு இறங்கி செய்ததை அவர்களுக்கு அறிவிப்பை. பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை அவ்விதமாக இவ்விதமாக போய் சொல்லணும்னு காரியமே இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை உங்கள் உறவினருக்கு, தெரிந்தவர்களுக்கு, விசேஷமாய் உடைய சிநேகிதர்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் இப்போ யோசித்து பார்ப்போம், நம்ம எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கிறோம்? நான் சுகவீனமாக இருந்தேன், ஆண்டவர் இயேசு சுகம் தந்தார், உங்களுக்கும் தருவன் எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கிறோம்? நான் கடன் பிரச்சனை மூழ்கி சாகக்கூடிய நிலைமையில் இருந்தேன், ஆண்டு என்னை தூக்கி எடுத்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறான்னு சொல்லி அதை கடன்பட்ட பிள்ளைகளுக்கு என்னைக்காக நம்ம சொல்லியிருக்கிறோமா? ஆனால் நம்மை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி அதுதான், நீ பெற்றுக்கொண்ட நன்மையை நீ இதுவரை எத்தனை பேர் சொல்லியிருக்கிற? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதுக்கு தான் தேவன் நம்மை தெரிந்து வைத்திர, நீ உன் இனத்தார் இடத்தில் போய்
உன் சொந்த ஜனங்களுக்கு போ, உன் இளமையான அறியப்படாத ஜனங்களுக்கு மத்தியிலே போ. ஒரு கூட இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாத மக்கள் மத்தியிலே கடந்து போய், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒருத்தர் உண்டு, எனக்கு அற்புதம் செய்திருக்கிறாரு, உங்களுக்கும் செய்வார் என்று நாம எத்தனை பேர் சொல்லியிருக்கோம். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவரே அப்பந்தான் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், அப்பந்தான் நம்ம ஆசீர்வாதம், மாற்றுக்கிறதே இல்லை. வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக்கூடிய காரியம் அதுதான். அவன் பாருங்க, தன் உறவின் முறையாரையும் விசேஷ சிநேகரை வரவழைத்து அந்த சத்தியத்தை கேட்பதற்காக நாம் பெற்றுக்கொண்டமே 200 ஆண்டு காலமாக இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டமே நம்ம இதுவரை எத்தனை பேருக்கு நம்ம அறிவித்திருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம தெரிவித்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம். பிரியமான யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அவ்விதமாய் செயல்படும் போது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். மல்கியா 3:18 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாத வித்தியாசத்தை மறுபடியும் காண்பிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியம் செய்து பாருங்க, கர்த்தரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானானால் என் பிதா என்னை கனப்படுத்துவார். கனத்துக்குரிய ஒரு பெரிய ஊழியம். எது ஊழியம்? நான் பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவர்கள் அறிவிக்கிறது நல்ல ஊழியம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மருத்துவமனை ஊழியத்தில் அருமையான ஒரு வாலிப சகோதரி சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டு அவருடைய காலுக்கு கீழே எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, முட்டுக்கு கீழே கட்டாயம் காலை எடுத்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி. அவர் ஒரு சாமியாடக்கூடிய ஒரு புறஜாதி மனிதன். நாங்கள் துண்டு பிரதியை கொடுத்து அவரோட பேசிக்கொண்டு அவர் மனைவி சொன்னாங்க, இன்னும் ஒரு கால் இல்லாமல் எப்படி நாங்கள் உயிர் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும் சொல்லும்போது அந்த மனுஷன் ரொம்ப சோர்வாய் ரொம்ப அழுது கொண்டிருந்தார். அவருக்கு எங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். ஒரு அருமையான புதிய ஏற்பாடு ஒன்று கொடுத்து, நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இதை வாசித்து பாருங்கள், நிறைய குட்டி குட்டி கதைகள்லாம் இருக்குன்னு சொல்லி அவரை வாசிக்க வச்சுட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஒரு 2 வாரம் கழித்து மீண்டும் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த மனுஷன் மிக மகிழ்ச்சியோடு மிக சந்தோஷத்தோடு இருந்தார். அப்போ நினைச்சேன், பரவாயில்ல, இந்த வசனத்தை வாசித்து இருக்கிறாரு, ஆண்டவருக்கு சுகம் கொடுத்துட்டான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் எப்படி இருக்கிறீங்க? இல்லை டாக்டர் கேட்டாலும் சொல்லிட்டாரு, முட்டுக்காலம் காலை எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. அப்போ எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் சொன்னாரு, நீங்கள் கொடுத்த அருமையான சின்ன பைபிளை வாசித்து பார்த்துடுங்க, அதில் ஒரே ஒரு வார்த்தை இருந்தது, 2 கால் உடையவனாய் நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் ஒற்றை கால் உடைய பரலோகத்துக்கு போகிற நல்லதுன்னு சொன்ன உடனே, ஒரு கால் இல்லாட்டா கூட பரவாயில்ல பிரதர், நான் எங்கே போயிடுவேன். அல்லேலூயா. நமக்கு இந்த நம்பிக்கை இன்னைக்கு இருக்குதா? 2 கால் இருக்கு, நமக்கு நம்பிக்கை இருக்குதா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அது அருமையான சகோதரர், ஏற்ற வேலை வந்தது, ஆப்ரேஷன் செய்து முட்டுக்கு கீழே காலை எடுத்துட்டாங்க. அதில் என்ன பெரிய கொடுமையான அநியாயம் என்னன்னா, இவர் ஆப்ரேஷன் பண்ணி காலை எடுத்து சுய நினைவு வருவதற்கு முன்பதாக பெட்டில் படுக்க வச்சுருந்தாங்க. இவர் பக்கத்து பெட்டில் இந்த மனுஷன் அன்னைக்கு இறந்து போகிறார். அப்போ இந்த டாக்டர் என்ன சொன்னார், இந்த நர்ஸை கூப்பிட்டு அந்த பெட்டில் இருக்க இறந்து போனார், மார்ச்சரி அனுப்புன்னு சொல்லி அவர் போயிட்டார். இந்த நர்ஸ் அதை சரியாக கவனிக்காமல் ஆப்ரேஷன் செய்து சுயநிலை வராது, இவர் தான் இறந்து போனார்னு சொல்லி இவரை தூக்கி கொண்டு என்ன செய்துட்டாங்க, பிணவரையில் போட்டுட்டாங்க. வெளியே வந்து ஒரு நாள் கேட்டேன், எப்படி பிறகு இருந்துன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவு வந்தது, கண்ணை திறந்து பார்த்தேன், சுற்றிலும் டெட் பாடிகள் பிணங்கள் கிடந்தது, ஆக்சிடென்ட்டில் இருந்தது, கை போனது, கால் போனது, அழுகுனதுன்னு சொல்லி. அப்போ உங்கள் மனநிலை எப்படின்னு கேட்கும்போது சொன்னார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயன் தேவரி. அதை ஒரு வார்த்தை தான் சாரி அவன் உள்ளத்தில் இருந்துன்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னார். ஏற்ற வேலை வந்தது, சாயங்காலம் ஆகிட்டு டாக்டர் திரும்ப வந்தார். வந்தோடனே இந்த நர்ஸை கூடி சத்தம் போட்டு, இந்த மரித்து போன பாடி இன்னும் கொண்டு போகலன்னு சொன்னவர், இல்லை பிறகு நான் காலையே கொண்டு போனேன்னு இல்லைன்னு சொல்லி பழையபடி அவர் வெளியே கொண்டு வந்து இவர் கொண்டு போயிட்டாங்க. சுகம் பெற்று செயற்கை கால் பொறுத்தபடி ஊருக்கு கடந்து போயிட்டார். ஒரு 2 மாதங்கள் கழித்து அதே ஐகுரு மருத்துவமனையில் இந்த அருமையான சகோதரி சந்தியோட வாய்ப்பு கிடைத்தது. நான் என்ன கேட்டேன், என்ன பிறகு நீங்கள் திரும்ப வந்துட்டீங்க, எதுவும் ப்ராப்ளமாக டாக்டரை பார்க்க வந்தீங்களான்னு சொல்லும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, என்னை ஆட வச்சுட்டு பார்த்துடுங்க. அவர் என்ன சொன்னார், இந்த 110வது வார்டில் தான் கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்களாம் இருக்கிறாங்க ஐயா, நான் இவங்களுக்கு என்னை காண்பித்து இயேசுவை சொல்ல வந்தேன்னு சொன்னார். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் பிரியமானவர்களே, ஒரு சாமியாடி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு, காலை இழந்தாரு, ஆனால் வைராக்கியத்தோடு கூட ஊழியம் செய்யும்படி கர்த்தரை தெரிந்து கொண்டார். அதை யோசித்து பாருங்க, 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, நல்ல செழிப்பாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவருக்கு என்ன கொடுத்துருக்கிறோம்? நேரம் கொடுத்துருக்கிறோமா? நம்முடைய தாளந்துகளை கொடுத்துருக்கிறோமா? நம்முடைய செல்வங்களை கொடுத்துருக்கோம்? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஏன் ஜெபம் கேட்கப்படலைன்னா நம்ம இன்னும் சரியானபடி என்ன செய்யலை, தேவனுக்காக செயல்படலை, எனவே தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. இன்றைக்கு நம்ம ஒப்புக்கொண்டு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் நடக்கணும்னா நான் உமக்காய் செயல்படுவேன் என்று சொல்லி, நீ பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு உங்களுக்கு செய்ததை மற்றவர்கள் அறிவித்தாலே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த அருமையான மனிதர் சமீபத்தில் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தார்.
329 பேரை ஆதாயம் செய்து நம்ம சிஎஸ்ஐ சபையில் இணைத்து விட்டு தான் கடந்து போயிருக்கிறோம். அல்லையா? நம்ம எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறோம்? ஒரு குடும்பத்தை அட்லீஸ்ட் ஒரு நபரையாவது அழைத்து வந்திருக்கிறோமா? நீ ஆண்டவர் தான் நம்மளை பார்த்து கேட்கிறார். என் ஜெபம் கேட்கப்படலே புலம்பிக் கொண்டிருக்கிறாயே, நீ எனக்காக என்ன செய்தான் ஆண்டவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, சற்று யோசித்து பார்ப்போம். அருமையான ஒரு சின்ன படக்காட்சி காண்பிக்கப்பட்டது. ஊழியத்தில் ஒரு சின்ன துளி மாத்திரம்தான் அது பார்த்துடுங்க. இன்னைக்கு 29 மாநிலங்களிலே 4811 பேர் விவிதமாய் பல கிராமங்கள் சென்று ஊழிய நிமித்தமாக கடந்த டிசம்பர் மாதம் 135 கிராமங்களிலே முதலாக கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா! நிறைய மிராக்கிள்ஸ் நடக்குது, நிறைய அற்புதங்கள் எல்லாம் என்ன காரணம்னா நம்முடைய ஜெபம் தான். அப்போ இந்த அருமையான ஊழியத்தில் ஒரு பங்காளியாய் இணைக்கும்படியாய் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒரு தீர்மானம் எடுப்போம். என் பங்கு என்ன? இந்த ஊழியத்திற்காக சேமிப்பட்டிகள் எங்களுக்கு உண்டு, எங்களுக்கு வெளியே வைத்திருக்கிறோம். தேவைகள் வாங்கி செல்லுங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வந்து நாங்கள் ஜெபித்து நாங்கள் அனுப்பி வைப்போம். ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் காணிக்கை கொடுங்க, சும்மா கொடுக்காதபடிக்கு நீங்கள் ஜெபித்து கொடுப்பீர்களானால் வெளியேறப்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் ஈவாய் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நம்புறீங்களா? கொர்நேலியுவின் ஜெபம் ஏன் கேட்கப்பட்டது என்றால், அவனுக்கு இருந்த ஒரு ஆத்தும பாரம் இல்லையா? 3 காரியங்களும் தியானித்து மீண்டும் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு பயந்த மனிதனாய் இருந்தபடினாலே, நல்ல சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே, தேவனுக்காக ஆத்தும பாரம் நிறைந்த மனிதனாக இருந்தபடினாலே கர்த்தர் ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். ஒருவேளை யோசித்து இதுவரை என் ஜெபம் கேட்கப்படலைன்னா, என் அருமையான சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. இதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம ஜெபத்தை கர்த்தர் பதில் தந்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா! கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு நல்ல அருமையான சத்தியத்தை நீர் எனக்கு தந்தீர் ஆண்டவரே. என்னோடு கூட நீர் பேசினீர் ஐயா, என்னோடு கூட நீர் இடைவிட்டீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அநேக கேள்விக்குறியோடு வந்த எனக்கு ஆச்சரியமாய் நான் பதில் தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. உடைந்த உள்ளத்தோடு வந்த என் வாழ்க்கையில என் இல்ல உள்ளத்தை நீர் சிறுபடுத்தின, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நம்பிக்கை இல்லாத வந்த என் வாழ்க்கையில ஒரு நல்ல நம்பிக்கையை தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லினங்க தாவே. என் ஜெபம் இதுவரை கேட்கப்படவில்லை என்று புலம்பிக் கொண்ட என் வாழ்க்கையிலே என் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லிடுறோம் ஐயா. இன்னும் எங்களை தரைமிட்டு தாழ்த்துகிறோங்க தாவே, இன்னும் எங்களை தரைமிட்டு அர்ப்பணிக்கிறோங்க தாவே. இன்னும் ஏதாயிலும் குறைகள் இருக்குமேனால், இன்னும் சரியானபடி ஜெபிக்காத ஜெபம் என் வாழ்க்கையில இருக்குமேயானால், இன்னும் சரியானபடி பயப்படாத பயம் இடத்துல இருக்குமேயானால், சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ சூழல் இடத்துல இருக்குமே ஆனால் தயவு செய்து என்னை மன்னித்து எல்லாம் அப்புறப்படுத்தி என்னை இன்னுமாய் பலப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. அந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட ஆசீர்வாதத்தின் கரம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. தேவை நிறைந்த உள்ளத்தோடு வந்த பிள்ளை வாழ்க்கையில என்னை ஆறுதலான வார்த்தை சொல்லியிருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டிருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு பதில் தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமது கரத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துக்குள்ளானவர்களே, இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே இந்த விஸ்வாணி குழுவினர் அனைவரும் உற்சாகமாக வந்து இந்த நாளின் ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்தார். தொடர்ந்து விஸ்வாணி ஊழியத்திற்காக நம்மால் இயன்ற காரியங்களை நாம் செய்வோம். திருச்சித்தமணல் வருகின்ற நாட்களில் அடுத்தடுத்த மிஷினரிகளை நாம் தாங்கும் பொழுது விஸ்வாணி மிஷினரியிலும் நாம் ஒன்றை தாங்குவதற்கு நாம் முயற்சி செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த உண்டியல் காணிக்கை நான் எப்பொழுதுமே சொல்லுவதுண்டு. அதாவது நம்ம எல்லாருமே பல வகைகளில் பல ஊழியங்களுக்கு நம்மால் இயன்றதை செய்து கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலைகளை உணர்ந்து தான் ஒரு சில ஊழியங்கள், குறிப்பாக விஸ்வாணி, எஃப்எபிபி, இப்படிப்பட்ட ஒரு சில ஊழியங்கள்லேருந்து இந்த உண்டியல் முறை என்ன செய்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அந்த உண்டியல் பெற்றுக்கொண்டு நம்மால் இயன்ற சிறு சிறு காணிக்கை, பிள்ளைங்க கூட இப்போ நான் சின்ன வயதில் முதலாக கொடுக்க ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாணி ஊழியத்துக்கு தான். எங்கேயாவது கீபோர்ட் போட போனால் அப்போது மலிவு விலை கீபோர்டிஸ்டாக இருந்தேன். அதாவது 200, 300 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ கொடுக்குற ஃபஸ்ட்டு காணிக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது அப்போ தான் ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்த காரியம், நீங்கள் வாங்குங்க, வாங்கி நீங்கள் இஷ்டப்படுற ஊழியத்துக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க என்று சொன்னாங்க. அப்பொழுது முதலாக இந்த விஸ்வாணி உண்டியலை நான் பொறுப்படுத்தி
செய்ய ஆரம்பித்தேன். ஆண்டவர் இந்த நாட்களில் இம்மட்டுமாக ஆசீர்வதித்திருக்கிறார். நான் உங்கள் முன்பாக நிற்கிற ஒரு சாட்சி. ஆகையினால இந்த உண்டியல்கள் என்ன செய்யுங்க, வாங்கி உங்கள் பிள்ளைங்க இருப்பாங்கன்னா பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கலாம், 2 வயசு பிள்ளையாக இருக்கலாம், 1 வயசு பிள்ளையாக கூட இருக்கலாம். நீங்கள் அவங்க கையை பிடிச்சி என்ன செய்யுங்க, அந்த காசு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க அழகாக உள்ளே போடுவாங்க. சில நேரங்களில் என் பிள்ளைலாம் என்ன பண்ணுவாங்க, கண்ணில் எங்கேயாவது காசை பார்த்துட்டாங்கன்னா என்ன செய்துருவாங்க, பார்த்து உண்டியலில் போட்டுருவாங்க. ஆகையினால நம்ம பிள்ளைகளுக்கு அந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்போம். உங்கள் பிள்ளைகள் பெயர்கள் நீங்கள் என்ன செய்யலாம், வாங்கி ஒருவேளை ஒவ்வொரு மாதம் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டு நம்மளால் முடிந்ததை நம்ம போடும்போது 6 மாதம் கழித்து அவர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளும்போது அது அவர்களுக்கு ஒரு 10 குடும்பங்கள் 100 குடும்பங்கள் சேரும்போது பெரிய ஒரு தொகையாக மாறும். அது பெரிய காரியங்களை செய்யும். ஸோ ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் பொறுப்பெடுக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். சத்தியவசனம் படித்த பிள்ளைகள் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? சேர்ந்து சொல்லலாமா? இருபத்தி 9:7 யாவரும் சேர்ந்து சொல்லலாம். குருத்துவ ஊழியம், கிறிஸ்துவுக்கான நற்கந்தம், அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்னைக்கு ஞாயிறு திருமுறை பள்ளியிலே அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கேட்டு பிஸ்கட் கொடுத்து கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை முடிந்தவுடன் அனைத்து கூட்டங்களும் நடைபெறும். ஆண்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம் இணைந்து நடத்தப்படும். ஞாயிறு திருமுறை பள்ளி நடைபெறும். ஆகவே அனைவரும் நீங்கள் அந்தந்த கூட்டங்களிலே கலந்து செல்ல உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நீங்கள் இந்த கூட்டங்களுக்கு அனுப்பி வைக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மதியம் 2:45 மணிக்கு முத்தெடுக்கவா தேர்வு, இந்திய தேசம் முழுவதும் நடக்கின்ற ஒரு தேர்வு. அதிலே அநேகர் பெயர் கொடுத்திருக்கிறீங்க. 31 பேர் நம்முடைய சபையிலிருந்து எழுதுகின்றோம். ஆகவே பெயர் கொடுத்த அனைவரும் நீங்கள் இந்த தேர்வில் பங்கு பெற உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். சரியாக 2:30 மணிக்கு நீங்கள் வந்துவிட உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். 3 மணிக்கு சுவிசேஷ பணி செய்வதற்கு ஒருவேளை இந்த தேர்வு எழுதாத ஒரு குழுவினர் இன்று புறப்படுகின்றனர். ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் தேர்வு நீங்கள் எழுதவில்லை என்றால் இந்த ஆராதனை முடிந்தவுடன் உங்கள் பெயர்களை கொடுத்து இந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். 4 கிராமத்தில் நம்ம ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்போ 5வது ஒரு கிராமத்திற்கும் நாம் செல்ல வேண்டிய ஒரு நிலை, ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆகவே கர்த்தர் சித்தமானால் நாம் இன்னும் அதிகமான பேர் அங்கே செல்லும் பொழுது 5 கிராமங்களில் நம்ம என்ன செய்ய முடியும், ஊழியம் செய்ய முடியும். இந்த 4 கிராமங்களையும் பிள்ளைகள் இப்பொழுது தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒருவேளை ஒரு கிராமத்திற்கு 20 பிள்ளைங்க, குறைந்தது ஒரு 8 பிள்ளைங்க 9 பிள்ளைங்கள்லேருந்து 30 பிள்ளைங்க வரைக்கும் என்ன செய்கிறாங்க, நமக்கு வாரம் வாரம் வர்றாங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கு மொத்தம் சொல்லலை, ஒவ்வொரு கிராமத்தில் அத்தனை பிள்ளைங்க வர்றாங்க. ஸோ அவைகளை தாண்டி நம்ம நிறைய பேர் வரும்போது வீடுகளை எல்லாம் சந்திக்கும் போது நல்ல வரவேற்பு. எல்லாரும் இந்த காரியத்துக்காக ஜெபிங்க, இந்த காரியத்திற்காக ஜெபிங்க என்று ஜெப குறிப்புகள் கொடுக்கிறார்கள். 2 இடங்களில் ஆலயங்கள் இடம் வாங்குவதற்கும் கட்டப்படுவதற்குமான சூழல்கள் இருக்கிறது. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மனதில் வைத்து ஒரு பக்கம் ஜெபியுங்கள். ஜெப குழுக்களாக நீங்கள் நண்பர்களாக இணைந்து என்ன செய்யுங்க, கிராம ஊழியங்களுக்காக இங்குள்ள ஊழியத்திற்கு செல்பவர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. நிறைய பேர் கொடுக்குறீங்க, அதற்கான அந்த காணிக்கைகள் அந்த கிராம ஊழியத்திற்காக மாத்திரம் செலவிடப்பட்டு அதற்கான வரவு வைக்கப்படுகிறது. ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் வருகின்ற நாட்களில் அதற்கென்று ஒரு பொறுப்பாளர் நம்ம என்ன செய்துவோம், நியமித்து. ஏனென்றால் என்னால் எல்லா கணக்குகளையும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கிராம ஊழியத்துக்கு இந்த சபையிலேருந்து ஒரு பொறுப்பாளர் தொடர்ந்து அதை என்ன செய்யணும், செய்ய வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழல்களை நாம் பார்ப்போம். ஆகையினால உற்சாகமாக அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கவும் கொடுக்கவும் உங்களை வந்து கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். நான் சொன்னபடி வாரத்திற்கு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் சபையில் உள்ள எல்லாருடைய ஒருத்தருடைய பங்களிப்பு என்ன செய்யணும் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு மந்த்லி ஒன்ஸாவது என்ன செய்யணும் இருக்கணும். 4 வாரம் அல்லது 5 வாரம் இருக்குது ஒரு மாதத்துக்கு. அதில் ஒரு வாரமாவது நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், 4 கிராமம் என்று சொல்லும் பொழுது சப்போஸ் சில நேரங்களில் ஒரு கார் தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு காரில் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 4 கிராமத்துலேயும் கொண்டு ஒவ்வொருத்தரையும் ட்ராப் பண்ணிவிட்டு
ஆட்களும் கம்மியாக தான் இருக்கும். சில நேரங்களில் ஒருத்தங்க பைக்கில் வாங்கன்னு சொல்லிட்டு கடைசி கிராமத்தில் கொண்டு விடுறதுக்குள்ளே முதல் கிராமத்தில் முடிஞ்சிடும். அப்போது அது அதில் சிக்கல்கள் உண்டு. ஆனால் அதெல்லாம் நம்ம சபையின் பிள்ளைகள் பொறுமையோடு அந்த ஊழியத்தில் கலந்து கொள்கிறவர்கள் பொறுமையோடு கடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒருவேளை உங்களால் முடிந்தால், யாரையும் கம்பல் பண்ணல, ஆண்டவர் கார்கள் கொடுத்துருக்காரு, ஐயா அது எங்கள் உபயோகத்துக்கு கொடுத்துருக்காரு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களிடத்தில் ஆண்டவர் ஏவுவார் என்றால் நீங்கள் மாதத்தில் ஒரு முறை என்ன செய்யுங்க, இந்த ஊழியத்தில் உங்களுடைய ஏதாவது ஒரு பங்களிப்பை கொடுக்க நான் அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். 31/7/2025 வருகின்ற வியாழன் மாலை 6 நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு மாலை 6 நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு அருமுதை பிரார்த்தனை நடைபெறுகிறது. திருச்சபையின் பிள்ளைகள் கலந்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். 1/7/2025 வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். மாதத்தின் முதல் நாளாக இருப்பதினால் வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். கலந்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். 2/7/2025 சனிக்கிழமை திருமண்டல உபவாச ஜெபம் போல்டன்புரம் சேகரத்தில் வைத்து நடைபெறும். தூத்துக்குடி பகுதியில் இருக்கிற போல்டன்புரம் சேகரம். ஆகவே 15 பேருக்கு மேல் பெயர் கொடுப்பீர்கள் என்றால் நாம் இணைந்து செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். தூத்துக்குடி பகுதிக்கு நாம் செல்வதற்கு ஒருவேளை வரவங்க ஒரு சின்ன காணிக்கை, நீங்கள் ஏதாவது உங்களால் இயன்ற ஒரு சின்ன காணிக்கை கொடுக்கும் பொழுது அது நம்ம எல்சிஎஃப்க்கு ரொம்ப பெரிய ஒரு பேடனாக இருக்காது. ஆகவே உற்சாகமாக அதை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாடகர் பயிற்சி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெறும். 7:30 மணிக்கு வாலிபர் கூட்டம் நடைபெறும். சபையின் பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இந்த கூட்டங்களுக்கு பயிற்சிகளுக்கு அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 3/7/2025 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். அறுப்பின் பண்டிகை நம்முடைய திருச்சபையின் இந்த ஆண்டுக்கான அறுப்பின் பண்டிகை ஆகஸ்ட் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். அதிலும் திருச்சபையின் பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ள இப்பொழுதே ஆயத்தப்பட உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்தி இந்த காணிக்கை நம்முடைய திருமணத்தின் நம்முடைய சேகரத்தின் வளர்ச்சி நிதிக்காக நிச்சயப்படும் கொடுக்கப்படும். ஆகவே இந்த காணிக்கைகளை நாம் எதற்கு கொடுக்கப்படுகிறோம் என்பதை அறிந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒவ்வொரு காணிக்கைகளையும் நம்ம அறிந்து உற்சாகமாக செயல்பட வேண்டும். ஆகவே இந்த பண்டிகை தேவன் நமக்கு கொடுத்தவைகளுக்காக நாம் நன்றி செலுத்தி படைக்கின்ற ஒரு பண்டிகை. ஆகையினால முன்னாட்களில் விவசாயம் செய்கிறவங்க வயல் நிலங்கள் அவங்கவுங்க நிலங்களில் விளைந்த பலன்களை என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. இன்னைக்கு எல்லார்கிட்டையும் என்ன இல்லை, வயல் இல்லை. ஆகையினால ஒவ்வொருத்தங்கள் அவங்களுக்கு பிடித்த பொருட்கள், அவங்களால செய்கிற பொருட்கள் அப்படிதானே. ஒவ்வொருத்தங்க வீட்டிலலாம் நிறைய செய்கிறீங்க, கேக்கு அப்படிதானே, நிறைய விஷயங்கள். இப்போ ஃப்ரீனால அடிக்கடி என்னது அது ஏதோ ப்ரௌனி கேக்கு. அப்புறம் இன்னைக்கு கொரோனா காலத்தில் நிறைய பேர் ஓனாக செய்ய படிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் ஒரு நாள் எங்கள் வீட்டில் புரோட்டா செஞ்சோம். புரோட்டா செஞ்சு காலையில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ எல்லாராலும் என்னென்ன முடியுமோ என்ன செய்யுங்க. சிலர்லாம் இந்த நூல்களால் செய்வாங்க. கடந்த ஆண்டு ஜபராணி அம்மாட்ட நான் கேட்டுக்கொண்டேன். அப்போ அம்மா நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னு சொன்னப்பல அவங்க உடனே அங்கே அழகாக செஞ்சு அது வீட்டில் செஞ்சுதா கடையில் செஞ்சுதான்டே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவிற்கு மிக நேர்த்தியாக பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஆகையினால சின்ன பிள்ளைங்க டிராயிங், அவங்களால முடிஞ்ச டிராயிங் என்றால் அதெல்லாம் யார் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை வாங்குறதுக்கு யாராவது இருப்பாங்க. ஆகையினால உங்களால் இயன்றது, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்து, திறமைகள், செல்வங்கள், இவைகளை நம்ம உற்சாகமாக சேர்ந்து செய்கின்ற ஒரு பண்டிகை தான் அறுப்பு கால ஸ்தோத்திர பண்டிகை. ஆகையினால நீங்கள் அதை உற்சாகமாக மனதில் கொண்டு ஆயத்தப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தேர்தல் காலத்தில் இருக்கின்றோம். விலை நம்முடைய சபையிலே பெயர்கள் பட்டியல் போடப்பட்டது. திருத்தப்பட வேண்டிய சூழல்கள் எதுவும் இல்லை. திருத்தப்பட்ட பட்டியல் ஆலயத்திற்கு முன்பாக நாம் ஒட்டப்பட்டு இருக்கிறது, அறிவிப்பு பலகையில் இருக்கிறது. நீங்கள் பார்த்து செல்ல அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல நம்முடைய சபையில் 5 உறுப்பினர்களை நாம் தெரிந்தெடுத்து நம்முடைய சேகர மன்றத்திற்கு நாம் அனுப்ப வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே அற்பு கால ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனை முடிந்து அடுத்த வாரம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 3வது வாரம் கர்த்தர் சித்தமானால் சபையின் பெரியவர்கள் அனைவரும் அந்த நாட்களில் நீங்கள் வந்து ஒருமனதாக தேர்தல் எந்த சூழல்களும் நாம் வழிவகுக்காதபடி அனைவரும் நீங்கள் இணைந்து உற்சாகமாக சபையில் உற்சாகமாக பணி செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் ஒரு 5 பெயர்களை நீங்கள் தெரிந்தெடுக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் நாம் அறிந்திருக்கிறபடி
ஒருவேளை ஒரு மனதோடு நாம் இதுவரைக்கும் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம், தெரிந்தெடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஆகையினால இந்த ஆண்டும் நீங்கள் அப்படிப்பட்ட அந்த ஒத்துழைப்பை கொடுத்து, இல்லை நாங்கள் உள்ள இன்வால்வ் ஆகவே மாட்டோம். ஊழியர்களாக நாங்கள் என்ன செய்வோம், ஜெபித்து உங்களை ஆரம்பிச்சு விட்டுருவோம். நீங்கள் என்ன செய்யுங்க, சபையின் மூப்பர்கள் பெரியவர்கள் இருந்து என்ன செய்யுங்க, பேசுங்க. மூப்பர்கள் முதியவர்கள் இருப்பீங்கன்னா நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி போயிட வேண்டாம். ஏஞ்சல் பாட்டி வயசில் மூத்தவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் இருந்து உங்களுக்கான ஆலோசனைகளை கூறி நல்ல சமாதானமான முறையில் ஒரு மனதோடு 5 நபர்களை நீங்கள் தெரிந்தெடுத்து பெயர் பட்டியலை கொடுக்கும் பொழுது தேர்தல் இல்லாமல் நம்முடைய சேகர மன்றத்திற்கு நம்முடைய சபையின் சார்பாக உறுப்பினர்களை அனுப்புவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த காரியத்திற்காக ஜெபிக்கவும் செயல்படவும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றும் இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாள், திருமண நாள், பிறந்த நாள் காண்பவர்கள் 27/7/2025 செல்வண்டி ஹெவன் பிரபு, மிஸ்ஸஸ் எம் ஜோன் மெர்சி. 29/7/2025 மிஸ்ஸஸ் சிஎஸ் ஜோதி ஹெர்மினா. 30/7/2025 திருமதி பவித்ரா ஜோனதான், திருமதி ஏசாமி. 31/7/2025 டெபோரா ஜாய்ஸ்லின், சகோதரன் பிரவீன். இவங்க வந்திருந்தீங்கன்னா நீங்கள் எழுப்பி நிற்கலாம். வாக்குத்தத்த வசனம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஏசாயா 62:3. இப்பொழுது இவர்களுக்கான வாழ்த்து பாடல் பாடப்படும். அதை தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் பெயர் வாசிக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றும் இந்த வாரத்திலும் தங்கள் வாழ்வில் புதிய ஒரு ஆண்டை உமது கரத்தில் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்க்கின்றோம். அப்படியாக இந்த பிள்ளைகளுக்கு இந்த நன்மையான புதிய ஆண்டை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒரு கிரீடம் போன்ற உயர்வான இடங்களில் காணப்பட ஆண்டவர் நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு ராஜ ஸ்தானத்தோடு அவர்கள் ஆண்டவரை நடத்தப்பட, ஆண்டவரை வாழ்த்துக்களை பெற, அவர்கள் மகிமைக்குரியவர்களாய் வாழ பயன்படுத்தப்பட ஆண்டவர் கிருபைகளை தாங்க. இந்த புதிய ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நன்மையின், மேன்மையின், ஆசீர்வாதத்தின் ஒரு ஆண்டாக காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆண்டவருடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் சியோனிலிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை பலப்படுத்த ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முதல் பிள்ளைகள் செல்லுகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய பாதுகாக்கும் கரம் கூட இருக்கட்டும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். உலக இரட்சகராகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 241 கீதங்களும் கீர்த்தனைகளும்
558 பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 241, கீதங்களும் கீர்த்தனைகளும் 558. அன்பே பிரதானம் என்ற பாடல். படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என் பொருள் யாவும் நீங்களித்தாலும் அன்பில்லையானால் அதில் பயனில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதில் இல்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் புகழிதுமாக பொழிவு பொறாமை பகையணியாய பாவமும் செய்ய அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சினமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் இறைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் முழங்கால் படியிட்டு நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே இம்மட்டும் நிறைவாய் ஆண்டவர் வளமாய் நமக்கு தந்திருக்கின்றார். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அவரை பற்றி கொள்ளவும் அவருக்காக வாழவும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கேட்ட வார்த்தையின்படி உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் ஒரு தருணத்தை தந்திருக்கின்றார். தொடர்ந்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குடும்பத்தின் தேவைகளுக்காக சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கின்றவர்கள், கலக்கத்தோடு கவலைகளோடு பயங்களோடு இருக்கின்றவர்களுக்காக ஜெபிப்போம். பலவித சூழல்களினாலே ஆண்டவரை நோக்கி ஜெபித்து பல நாட்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் நடக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் நாம் ஊக்கமாக நம்முடைய தேவைகளை ஆண்டுடைய சமூகத்தில் தெரியப்படுத்துவோம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனை இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ மிஷனரிகளை எங்கள் இந்திய தேசத்திற்குள்ளாக ஆண்டவர் அனுப்பி தந்து
தமிழகத்திற்குள்ளாக, குறிப்பாக இந்த தென் தமிழக பகுதிகளுக்கு தந்து, இந்த நாட்களிலே வேத புஸ்தகம் எங்களுக்கு இருக்க, அநேக ஆலயங்கள் இருக்க, ஆண்டவரை அறிந்து கொள்ள, ஆண்டவரை கண்டிப்பை, உடைய அன்பை, எச்சரிப்புகளை நாங்கள் பெற்று ஆண்டவரை சரியான பாதையிலே நாங்கள் செல்லுவதற்கு எங்களுக்கு தந்து வருகின்ற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட விஸ்வாணி ஊழியத்தின் மூலமாக உடைய பிள்ளைகள் வந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்தீங்க, ஸ்தோத்திரம். தொடர்ந்து விஸ்வாணி ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து மேன்மைகளை, உயர்வுகளை நீங்கள் தந்துடலங்க. உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவர் உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு தொடர்ந்து வாழ ஆண்டவர் கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, இந்த சபையின் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவித தேவைகளோடு ஆண்டவரை பல ஆண்டுகளாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் இந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கவில்லையே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பூர்த்தி ஆகவில்லை என்று சொல்லி ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக தகப்பன்மார்கள், தாய்மார்கள், ஆண்டவரே முதியவர்கள் உண்டு. ஆண்டவரே, அந்த குடும்பங்களில் ஆண்டவர் அந்த எதிர்பார்ப்புகளை, அந்த விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, விசேஷித்த கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை சிருஷ்டிகராகவும் நினைக்கவும், வசனத்தினால் தங்களை சுத்திகரிக்கவும் ஆண்டவர் கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சபையின் ஆண்டவரை ஆண்கள், பெண்கள் வேதத்தினால் ஆண்டவரே தங்களை சுத்திகரிக்கவும் காத்துக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டு அநேக காரியங்கள் உண்டு ஆண்டவரே. மிஷனரிகளுக்காக, தேசத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கத்தக்க கிருபைகளை தாங்க ஆண்டவரே. சபையின் பிள்ளைகளை அப்படியாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அந்த கொர்நேலியை போல ஆண்டவரே நல்ல தேவ பக்தியோடு, நல்ல சாட்சியோடு, ஆத்ம பாரத்தோடு வாழக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பாடகர் குழுவினரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இசை வாசிக்கிற சகோதரனை ஆசீர்வதிங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற சகோதரன், ஆண்டவரை இன்னும் மிக்சிங், மாஸ்டரிங் ஆண்டவரை ஆப்ரேட் பண்ணுற தம்பி, எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இந்த ஆலயம் மகிழ்வுள்ள ஒரு ஆலயமாக, ஆண்டவரை சாட்சியுள்ள ஒரு ஆலயமாக ஆண்டவரை விளங்கும்படியான கிருபைகளை தொடர்ந்து நீர் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். சபையின் மூப்பர்களை, கமிட்டி அங்கத்தினர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சேகர ஆயரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கௌரவ ஆயர் அவர்களுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆலய பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் சித்தமல்ல எங்களுடைய ஆலயத்திற்கு ஒரு ஆலய பணியாளரை ஆண்டவர் நீர் அமைத்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மல்லிகா அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜாய்ஸ் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ராஜம் தாம்சன் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இவர்களுடைய சரீர பலவீனங்களிலிருந்து நல்ல பலனை நீர் தந்து அவளை பலப்படுத்தும்படியாக, ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லா சுகவீன பகுதிகளையும் ஆண்டவரை உறுப்புகளையும் ஆண்டவர் நீர் புத்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இன்னும் கூட ஆண்டவர் வெளியே சொல்ல முடியாமல் இந்த விஷயத்தை நான் எப்படி வெளியே சொல்ல என்று சொல்லி ஆண்டவரை உள்ளுக்குள்ளேயே வைத்து குமரி கொண்டிருக்கின்ற அநேக ஆண்டவரை நோய்களோடு, இந்த நோயை நான் எப்படி வெளியே சொல்ல என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற அநேகர் உண்டு ஆண்டவரே. அவங்க எல்லாரையும் உங்க கரத்தில் கொண்டு வருகின்றோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவீங்க, ஆழத்தை அறிகின்ற ஆண்டவர் நீங்க ஆண்டவரை. அப்படியாக அறிந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆகார் சொன்னது போல, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னது போல ஆண்டவர், ஆம் நீர் எங்களை காண்கிறீர், என்னுடைய உள்ளத்தை அறிகிறீர், என்னுடைய ஆழத்தை அறிகின்றீர். அதை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நன்மைக்கேற்ற ஆசீர்வாதங்களாக தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை நாளுக்கு நாள் வளர்ந்த பிறகு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் கூட படைக்கப்பட்டிருக்க காணிக்கைகள் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். காணிக்கைகளை ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதிங்க ஆண்டவரை. தொடர்ந்து ஆண்டவர் உடைய ராஜ்ய விருத்திக்காக நாங்கள் செயல்பட உதவி செய்யுங்க. விஸ்வாணி ஊழியங்களையும் நாங்கள் ஆண்டவரே நினைத்து ஜெபிக்கிறோம். எமில் அண்ணனுடைய ஆண்டவர் ஒரு பெரிய தியாகமான வாழ்வு, அதே போல அவர்கள் மூலமாக தேசம் முழுவதும் இந்த நாட்களிலே பறந்து விரிந்து இருக்கின்ற இந்த ஊழியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்கள் பகுதி ஊழியர்கள் தொடர்ந்து எங்களுடைய தூத்துக்குடி பகுதியிலே இருந்து அனுப்பப்படுகின்ற காணிக்கைகள் தாங்குகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியம் இன்னும் வளர்ந்து பெருக ஆண்டவர் கிருபைகளை தாங்க இப்படி கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகின்றோம். இந்த வாரம் ஒரு இனிய வாரமாக இருக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் ஆண்டவரே. முத்தெடுக்கவா தேர்வு, தொடர்ந்து TWR தேர்வு ஆண்டவரை, இப்படி வருகின்ற தேர்வுகளை நாங்கள் எழுதி ஒருவேளை வேத அறிவிலே நாங்கள் வளரத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தந்துடலங்க ஆண்டவரை. வேதம், ஜெபம், ஆலயம்
எங்களுடைய மூச்சாக, எங்களுடைய பேச்சாக எப்பொழுதும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் தருகின்றோம். உம்முடைய ஆசீர்வாதத்தால், உம்முடைய சம்பூரணத்தினால் எங்களை திருப்தியாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக. பின்பவனி கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 695 கீதங்களும் கீர்த்தனைகளும் 614 பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 695 கீதங்களும் கீர்த்தனைகளும் 614 பாடுவோம். நல்ல தகப்பனே, உலகத்திற்குள்ளாக செல்லுகின்றோம். உம்முடைய சமூகத்திலே வந்து இந்த நாளிலும் நாங்கள் உம்மை வணங்க, உம்மை போற்ற, உம்மை உயர்த்த கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உலகத்திற்குள்ளாக செல்லுகிற எங்களை எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை, நாங்கள் உலகத்திற்குள் நடமாடும் நிருபங்களாக, சுவிசேஷ புஸ்தகங்களாக எங்களை அல்ல, இயேசுவை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ கிருபைகளை தாரும். இந்த வாரத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு வாரும் ஆசீர்வதியும். குறிப்பாக வருகின்ற வெள்ளிக்கிழமை புதிய மாதத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்க ஆண்டவர் எங்களை வழி நடத்தும். இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதித்து எங்களை உயர்த்துவீராக. உடைய கருத்தில் தாழ்த்தி தருகின்றோம். உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.